இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise Jesus. Thank you Jesus. நம்ம ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து மனக்கட்டு உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. By the cast every unclean spirit, Father, mighty name of Jesus. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and at the hour of our death. Amen. இன்னைக்கு நம்ம வந்து நீதிமொழிகள் சீராக்கின் புத்தகம் 12வது அதிகாரத்தில் முக்கியமா 2வது வசனத்திலிருந்து, சீராக்கின் புத்தகம் 12வது அதிகாரத்துல 2வது வசனத்திலிருந்து ஒரு 8வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் வந்து இன்னைக்கு தியானிக்க அழைக்கின்றார். அதுல ஒரு இங்க நம்ம சிந்திக்க ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே 2லிருந்து 7 வரைக்கும் சிந்திப்பது வாசிச்சதுக்கு அப்புறம் இந்த வசனத்தை நல்லா தியானிங்க. இதுல இருந்து ஒரு விஷயத்த நான் கேட்பேன், கவனிங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க பதில் சொன்னா போதும். சரி தவறுன்றதுக்கு பதிலாக நம்ம கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம். சரிங்களா? சீராக்கின் புத்தகம் 12வது அதிகாரம் 2லிருந்து 7 வாசிக்கிறீங்களா? இறைப்பற்றுள்ளோருக்கு நன்மை செய், உனக்கு கைமாறி கிடைக்கும். அவர்களால் இயலாவிடினும் உன்னத இறைவன் கைமாறு செய்வார். தீமையில் விடாப்பிடியாய் இருப்போருக்கு நன்மை பிறவாது. தருமம் செய்யாதோருக்கு அவ்வாறே நிகழும். இறைப்பற்றுள்ளோருக்கு கொடு, பாவிகளுக்கு உதவாதே. நலிவுற்றோருக்கு நன்மை செய், இறைப்பற்றில்லாதோருக்கு கொடாதே. அவர்களுக்குரிய உணவை கூட நிறுத்திவை, அவர்களுக்கு அதை அளிக்காதே. அதை கொண்டே அவர்கள் உன்னை வீழ்த்த நேரிடும். நீ அவர்களுக்கு செய்த நன்மைகள் எல்லாம் கைமாறாக அவற்றை போல் 2 மடங்கு தீமை அடைவாய். உன்னத இறைவனும் பாவிகளை வெறுக்கிறார், இறைப்பற்றில்லாதோரை ஒறுக்கிறார். நல்லாருக்கு கொடு, பாவிகளுக்கு உதவாதே. 7 வரலாம் தானே பிரதர்? ஆமா. சரி, வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது? என்ன நினைக்கிறீங்க? பாவிகளுக்கு கொடுக்காதீங்க. சீராக்கின் புத்தகம் 12வது அதிகாரம் 2லிருந்து 7. தீமை செய்தவங்க கொடுக்காது, நல்லது செய்தவங்க மட்டும் கொடு. பாவிகளை கடவுள் வெறுக்கின்றார் அப்படின்றது இதுல போட்டிருக்கு. என்ன நினைக்கிறீங்க? எந்த சிந்தனையா இருந்தாலும் சொல்லலாம், உங்க மனசுல என்ன வருதோ சொல்லலாம். எப்படி அப்படி அவங்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும் பிரதர்? வேற ஏதாவது சிந்தனைகள் இருக்கா? அது ஒரு கேள்வி, நல்ல கேள்விதான். சொல்லுங்க, வேற ஏதாவது சிந்தனை கேள்வி இருக்கா? ஆனா கடவுள் வந்து பாவிகளை தான் தேடி வந்தாங்க. ஆனா இதுல வந்து பாவிகளுக்கு உதவாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல பிரதர்? ஆமா. அப்போ நம்ம வந்து அப்போ பாவிங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, இப்ப கெட்டவங்களுக்கு நம்ம உதவி பண்ணக்கூடாதுங்களா? வேற என்ன, வேற ஏதாவது நினைக்கிறீங்களா? Praise the Lord, brother. Praise the Lord. Brother, சரி, அவங்க கேட்டு நான் கேக்குறேன். ஷூர், கேளுங்க. பிரதர், நம்ம இங்க உதவி அப்படின்றதோட இறை வார்த்தையை வந்து நம்ம யாருக்கு சொல்ல வரமோ அவங்க அதை எடுத்துக்கிற விதத்திலே அவங்களை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இவங்க எடுத்துக்குவாங்களா எடுத்துக்க மாட்டாங்களா? இறை வார்த்தையை எடுக்கிறது ஏற்றுக்கொள்றாங்களோ இல்லையோன்றதை விட யார உதவி செய்யலாம் அப்படின்றது. சரிங்களா? இப்ப உங்களுக்கு தெரியுது, இப்ப இந்த நபர் வந்து பாவி அப்படின்ட்டு. சரிங்களா? உதவி செய்யணுமா வேண்டாமா? அதான் இங்க வந்து சிந்தனை. என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்து இப்ப பாவிகளுக்கு நம்ம உதவி செஞ்சா இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து இவ்வளவு கெட்டவங்களா இருக்கோம், ஆனாலும் இவங்க வந்து நம்மளுக்கு உதவி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்மள கடவுளோட செயல்ல பாப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் பிரதர். வேற ஏதாவது சிந்தனைகள் இருக்கா? பிரதர், எனக்கு ஒரு தாட் வந்திருக்கு. என்னன்னா மீகா 6:8
ஜீசஸ் சொல்றார் வாட் இஸ் ரெக்குவயர்மெண்ட் ஃப்ரம் அஸ்ன்னு கேட்டனா mercy ம். mercy and humble humility அவரோடு சேர்ந்த அந்த அன்பும் அந்த தாழ்ச்சியும் இரக்கமும் காட்டுறது தான். ஏன்னா பாவிகளுக்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திற்கே வந்திருக்காரு. ஸோ நம்ம குடும்பத்துல நம்மளும் ஒரு பாவி தான், நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் இருக்கும்போது அந்த டைம்ல நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா, அப்ப டான் பாஸ்கோ எடுத்தா கூட அந்த டீனேஜர்ஸ்க்கு he was helping a lot. தப்பானா கூட போய் அவங்களுக்கு தான் அந்த அன்பு காட்டுறாங்க ஏற்கனவே. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பொறுமையா அந்த இடத்துல வளருது. இதுதான் என்னுடைய தாட் ப்ராசஸ் பிரதர். இஃப் ஐ ராங் ப்ளீஸ் கரெக்ட் சொல்லுங்க. மீ. பரவாயில்ல, சொல்லுங்க. வேற ஏதாவது சிந்தனைகள் இருக்கா? நம்ம தீயவர்களுக்கு செஞ்சாலும் பிரதர் அது கடவுளுக்கு தெரியும். நம்ம யாருக்கு நம்ம நல்லவங்கன்னு நினைச்சு நம்ம செஞ்சிருப்போம். ஆனா அவங்க தீயவர்களா நல்லவர்களானா அது கடவுளுக்கு தெரியும். நம்ம அது உங்களுக்கு நல்லவர்கள் தெரியுமா நினைச்சு தெரியாதான்றது விட்டுருவோம். உங்களுக்கு தெரியும் இவங்க தீயவங்க அப்படின்னு சொல்லி, அவங்க நல்ல எண்ணம் கிடையாது அப்படின்ட்டு. சரிங்களா? அது நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இவங்க சரி கிடையாது, இவங்க நல்லவங்க கிடையாது, நல்ல எண்ணம் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உதவி செய்யணுமா செய்யக்கூடாது? அதான் இங்க கேள்வி. நான் செய்ய மாட்டேன் brother. சொல்லுங்க. என்னுடைய தாட்டு பிரதர், அதாவது ஆண்டவர் இயேசு வந்து பாவிகளுக்காக தான் மனமேக மனிதர்கள் மனிதரை அவதரித்தார். நாம தினந்தோறும் பாவம் செய்கிறோம். அதனால பாவிகளுக்கு இரக்கம் காட்டுவது கடவுள் நமக்கு இரக்கம் காட்ட வேண்டும் நம்பிக்கையில் நம்ம செய்யறோம். ஆனா எந்த சூழலும் பாவிகளுக்கு மனம் இறங்கி நல்லது நன்மை செய்வதே கடவுள் நம்ம எதிர்பார்க்கிறார். இது என்னுடைய கருத்து. ஓகே. வேற என்ன நினைக்கிறீங்க? வேற ஏதாவது யாருக்காவது சிந்தனை இருக்கா? தீமைய நன்மையால தான் வெல்லணும்னு பைபிள் இருக்குல்ல பிரதர்? ஆமா, ரோமியர் 12:21. அப்போ நம்ம அந்த தீய பழக்கத்தை கத்துக்காம rather than we should be helpful for them. ஒருத்தர் பால்ல கூட சொல்லியிருக்காருல, support each one of us with through love. கொரிந்தியன்ஸ்ல இருக்குல்ல பிரதர்? ஆமா. சோ நீங்க நிறைய சிந்தனைகள் கொடுத்தீங்க. இது ஒரு பழைய ஆகம சிந்தனை. இதை இயேசு கிறிஸ்து திருத்தினார். மத்தேயு 5வது அதிகாரத்துல இன்னும் ஒரு மேலான ஒரு அன்புக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் அழைக்கிறார். மத்தேயுல என்ன போட்டிருக்கு இதை பத்தி? மத்தேயு 5வது அதிகாரம் 43-45 வாசிக்கிறீங்களா? உனக்கு அடுத்து இருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மை உள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்துவிடுவது என்ன? பிறர் இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பதைப் போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மற்றவர்கள் நமக்கு எதிராக செய்யும் போது பழைய ஆகமத்தில் இப்படி போட்டிருக்கோம், அவங்களுக்கெல்லாம் நீங்க உதவி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இயேசு கிறிஸ்து அதை திருத்தி இருக்கின்றார். தீமையை சிஸ்டர் சொன்ன மாதிரி நன்மையால் வெல்லுங்கள், தீமையை நன்மையால் வெல்லுங்கள். நீங்க உங்களை அன்பு செய்வதற்கு நீங்க அன்பு செஞ்சா அதுல என்ன பெரிய விஷயம்? அது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். இயேசு கிறிஸ்துவோடைய ஆவியானவரோட உதவியால் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வாழணும் அப்படின்னு சொல்லி சிந்திக்க அழைக்கின்றார். நம்ம பல நேரத்தில் இந்த எதிரி அப்படின்னு சொல்லும் போது நம்ம புரிஞ்சுக்காத ஒரு விஷயம், நம்ம பல பேர் சிந்திக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மனிதர்களை எதிரியாக நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 16:23 இயேசு கிறிஸ்து பேதுரு ஒரு தவறான விஷயத்தை அவர் சொல்லுவாரு. அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு வாசித்து பாக்குறீங்களா?
ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண் முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாய் இருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவையை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவையை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் பேசுறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவா கேக்குதா? கேக்குதுங்க பிரதர். கேக்குது brother. பிரதர் கேக்குது. ஸோ நல்லா நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இதுல நமக்கு இங்க எதிரி யார்? சாத்தான். இது நீங்க எந்த இடத்துல போனாலும் எதிரி நமக்கு சாத்தான் தான். மனிதர்களை நம்ம எதிரியாக பார்க்க கூடாது. பொதுவாகமத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்களை எதிரியாக பார்க்காதீங்க. திருவெளிப்பாடு இல்ல திருத்தூதர் பணிகள் 3வது அதிகாரம் 5:3 அனானியஸ் வந்து ஒரு பாவத்தை செய்கின்றார் சாத்தானோட தூண்டுதலால் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் சொல்றார், பேதுரு சொல்ற ரொம்ப தெளிவாக, சாத்தான் உன் இதயத்தில் இந்த பொய்யை சொல்வதற்கு எனக்கு எதிராக நீ ஆவியானவருக்கு எதிராக நீ செஞ்சிருக்கிற. திருத்தூதர் பணிகள் 5வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கிறீங்களா? அப்பொழுது பேதுரு, அனனியா, நீ நிலத்தை விற்ற தொகையின் ஒரு பகுதியை உனக்கென்று வைத்துக்கொண்டு தூய ஆவியாரிடம் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் உள்ளத்தை ஆட்கொண்டது ஏன்? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். உள்ளத்தை ஆட்கொண்டதை வந்து பேதுருக்கு கடவுள் வெளிப்படுத்துகின்றார். சாத்தான் செய்யற செயல் அப்படின்றத புரிஞ்சுக்க சொல்றாரு நம்ம கிட்ட. அவங்களுக்குள்ள வந்து சாத்தான் செயல்படுறான். யூதாஸ் அந்த சாத்தானுடைய இது வந்து தூண்டுதலை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி அந்த இதுல போட்டிருக்கும். சாத்தான் அவனுக்குள்ள வந்தான் அப்படின்னு சொல்லி சாத்தானுக்கு அவங்க கீழ்ப்படுகிறாங்க. சாத்தாவங்களு அந்த ஒரு விஷயத்த நம்ம இன்னும் ஆணித்தரமா புரிஞ்சுக்கணும். இதை நம்ம அந்த அளவுக்கு ஆழத்துல புரிஞ்சுக்கிறது. நான் தான் வந்து எபேசியர்ல போட்டிருக்கோம் 6வது அதிகாரத்துல, நம்ம போர் மனிதர்களோடு அல்ல. நம்ம எப்பவுமே அந்த மனுஷன் இவர் இந்த மாதிரி என் பின்னாடி செய்யறாரு, இவர் இப்படி இருக்கிறாரு, அவர் இப்படி இருக்காரு, எல்லாம் மனுஷனை வந்து குற்றம் சொல்லிட்டு இருக்கோம். சாத்தா வந்து ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து கீழ்ப்படியை வச்சுட்டு அவங்க எவ்வளவு பெரிய அழிவுக்கு கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றாருன்னு நம்ம வந்து உணர்வது கிடையாது. கடவுள் பார்வையில் நேற்றுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்றத நம்ம சிந்திச்சோம். கடவுள் பார்வையில் பார்க்கும்போது இதுதான் உண்மை. ஆன்மீக உலகத்தில் நடக்கின்ற ஒரு உண்மையை புரிந்து கொள்ள ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் அழைக்கின்றார். இது ஒரு மிக முக்கியமான ஆன்மீக உண்மை. எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கிறீங்களா? ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். யாரோட போராடுறோம்? மனுஷனோட அல்ல, மனிதர்களோடு அல்ல. இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்குள்ள வந்து சாத்தா வந்து செயல்பட்டு இருக்கான் பல விதத்துல. தலைமுறையின் கட்டுகளா வழியாக இருக்கலாம். பல விதத்துல இந்த கட்டுகள் நமக்கு நம்ம வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கின்றது என்று உணர ஆண்டவர் அழைக்கிறார். நம்ம பல பேர் வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை. இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க போற மிக முக்கியமான விஷயம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம சாத்தானுடைய செயல்பாடை நம்ம புரிஞ்சுக்க போறோம். இது நம்ம பல பேருக்கு தெரியல. எல்லாம் வந்து மனுஷன் இப்படி செய்யறான், மனுஷன் இப்படி செய்யறான் அப்படின்றத நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். மனித கணிப்புல தான் சிந்திக்கிறோம். அந்த மாதிரிதான் சிந்திக்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. அதனாலதான் அப்படி சிந்திக்கிறோம். சாத்தானுடைய 4 கருவிகளை பற்றி நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். புரியுதுங்களா? 4 விதமான கருவிகள். யார் ஒரு பாவி? பாவத்தில் விழுகின்றவர் ஒரு பாவி அப்படின்றது இல்ல. பாவத்தை நேசிக்கிறோம். பாவத்தில் அந்த ஒரு பாவத்திலேயே இருந்து பாவம் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி அதுலயே இருக்கிறவன் வந்து ஒரு பாவி. அதான் நான் வந்து 3 விதமாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். பாவி வந்து ஒரு பாவம், அந்த சின் இனிக்விட்டி டிரான்ஸ்கிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த 3 விஷயத்தினுடைய வித்தியாசமும் நீங்க புரிஞ்சுக்கணும். அது 3மே ஒரே விஷயம் அப்படின்றது கிடையாது. புரியுதுங்களா? 3த்துக்கும் வித்தியாசம் இருக்கு.
பாவம் செய்யாத மனுஷன் யாருமே கிடையாது. ஒரு நீதிமான் ஒரு நாள் 7 வாட்டி பாவம் செய்யறான், அதுக்காக அவன் பாவி ஆயிட மாட்டான். அந்த பாவத்தை விட்டு விலக முயற்சியே இல்லாம, எனக்கு பாவம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதுல உக்காந்துட்டு இருக்கும்போது, சரிங்களா, அதுல உக்காந்துட்டு எனக்கு விடுறதுக்கு தயாராக இல்லை, எனக்கு தெரியும் இது தவறு அப்படின்னு சொல்லி அதுலயே உக்காந்துட்டு இருக்கும்போது அது டிரான்ஸ்கிரஷன். அது தெரிந்து நம்ம அந்த பாவம் செய்யும்போது அது வந்து இனிக்விட்டியா மாறுற ஒரு நிலை, 3வது நிலை. நம்ம வந்து எப்படி போறோம் அப்படின்னா, அப்பதான் அந்த பாவி அப்படின்றது அந்த மனநிலை என்ன அப்படின்னா, எனக்கு எனக்கு பாவம் தான் எல்லாம், எனக்கு அதுதான் முக்கியம். இதயமே வந்து கல்லாக மாறி நம்ம வெறுப்புக்கெல்லாம் இடம் கொடுத்து எல்லாம் நம்ம அந்த பாவத்துக்கு ஒரு அடித்தளமே நம்ம அதுதான் அப்படின்ற மாதிரி வேறெடுத்து இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. அதை பத்தி நம்ம பாவத்தை பத்தி நம்ம சிந்திக்காம செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை அப்படின்றதுதான் இந்த இனிக்விட்டி அப்படின்னு சொல்றது. சரிங்களா? ஸோ இது நான் அதனால எல்லாருமே அந்த பாவி அப்படின்றது, எல்லாரும் பாவி தான். நம்ம வந்து ஆண்டவர் கிருபையால் நம்ம பாவம் செய்யாம இருக்க நம்ம முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம இன்னைக்கு முக்கியமா சிந்திக்க அழைக்கிற விஷயம் என்னன்னா, சாத்தான் எப்படி செயல்படுவான்? முதல் விதம் அப்படின்றது சூழ்ச்சி. முதல் விதமாக அவன் செயல்படுவது அப்படின்றது சூழ்ச்சி. யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 44வது வசனம். நீ வந்து உங்கள் தந்தை இந்த சாத்தான் அப்படின்னு அவனுடைய விருப்பத்தை தான் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றது. அதான் அவருக்கு சாத்தானுடைய விருப்பம் இல்லாம கடவுளுடைய விருப்பம் என்ன? இப்ப நம்ம கற்றுக்கொள்ள வந்துட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, கடவுளுடைய விருப்பம் என்ன அதை செய்வது அப்படின்றது. அதுதான் ஆன்மீக வளர்ச்சி. யோவான் நற்செய்தி 8:44 வாசிக்கிறீங்களா? சாத்தானே உங்களுக்கு தந்தை, உங்கள் தந்தையின் ஆசைப்படி நடப்பதே உங்கள் விருப்பம். தொடக்க முதல் அவன் ஒரு கொலையாளி. அவனிடம் உண்மை இல்லாததால் அவன் உண்மையை சார்ந்து நிற்கவில்லை. அவன் பொய் பேசும்போதும் அது அவனுக்கு இயல்பாக இருக்கிறது, ஏனெனில் அவன் பொய்யன், பொய்மையின் பிறப்பிடம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியர் 11:14 எடுத்து வாசிப்பாங்க. அவன் ஒரு ஒளியின் தூதனாக வருவான், நல்லது மாதிரியே தெரியும், ஆனா அது தீமையாக இருக்கும். நல்லது மாதிரியே தெரியும், ஆனா அது தீமையாக இருக்கும். ஏமாற்றுவதற்காக ஏவாள் கிட்ட என்ன சொல்றாப்ல, வந்து கடவுள் எதாவது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்ட்டு அப்படின்னு ஏமாற்றுவதற்காக உதவி செய்ய வரா மாதிரி இருக்கும். ஆனா கடைசியில வந்து அழிவுக்கு தான். 2 கொரிந்தியர் 11:14 வாசிக்கிறீங்களா? இதில் வியப்பு என்ன? சாத்தான் கூட ஒளியை சார்ந்த தூதனாக இருக்கிறானே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். சாத்தான் வந்து ஒளியின் தூதனாக வருவான். அது வெவ்வேறு விதமா வருவான். சில மனிதர்கள் வருவாங்க, நல்ல விதமாக இருக்கும், அவங்க பேசுறதெல்லாம் நல்ல மாதிரி தெரியும், நல்லது மாதிரி பேசுவாங்க, ஆனா செயல் மோசமா இருக்கும். அவங்க வாழ்க்கை பாத்தீங்கன்னா சீர்தூக்கி பாத்தீங்கன்னா மோசமா இருக்கும். அதான் அவங்க கனிகளை வைத்து நீங்க புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த முதல்ல நான் சொன்ன 3 விதங்கள். நம்ம பாவி. யாரு பாவி? பாவத்தில் விழுகின்றவன் பாவி கிடையாது. பாவத்திற்கு தான் பாவம் தான். பாவத்தை நேசிக்கின்றவன் தான் பாவி. பாவத்தை விடுறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லாதவன் அப்படின்றது பாவி. அந்த 3 விஷயங்கள் திருப்பாடல் 51 இருக்கும். அது 3 விதமாக பாவத்தை பற்றி போட்டிருக்கும். ஆனா திருவழிபாடு 12வது அதிகாரத்துல 9வது வசனம் அந்த சர்ப்பத்தை பற்றி அதுல போடப்பட்டிருக்கும், அவனுடைய செயல். வாசிக்கிறேன் 12:9. தீமையை நல்லதாக நமக்கு தெரியும். வெளியே தள்ளப்பட்டது. அழகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்க பெற்ற அதுவே தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு. உலகம் முழுவதையும் ஏமாற்றிய அது மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டது. அதன் தூதர்களும் அதனுடன் வெளியே தள்ளப்பட்டார்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். உலகம் முழுவதையும் ஏமாற்றின பாம்பு, அரக்க பாம்பு. அதனால
அவன் தந்திரத்தை புரிந்து கொள்வது. நம்ம இன்னைக்கு அவனுடைய தந்திரத்தை புரிந்து கொள்ள வந்திருக்கிறோம். சரிங்களா? அவன் அடுத்தது அவனுடைய செயல்பாடு. முதல் சூழ்ச்சி பொய் வழியாக. இரண்டாவது அப்படின்றது மத்தேயு 4:3. அந்த சோதிக்கின்றவன், சோதிப்பது அவனுடைய வேலை. சோதனைகள் சோதனைகள் இந்த உலகத்தை வைத்து சோதிப்பான். நம்ம மாமிசத்தை வைத்து அவன் நம்மளை சோதிப்பான். சோதிப்பது அவனுடைய மிக முக்கியமான ஒரு வேலை. வாசிக்கிறீங்களா? மத்தேயு 4:3. சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். சோதிப்பது அதான் அவனுடைய வேலை. யாக்கோபின் நூல் 4வது அதிகாரத்துல இந்த உலகத்தோடு இருக்கின்ற நட்பு அப்படின்னு சொல்லி சொல்லி கடவுள் கடைசியில என்ன அதுல யாக்கோபு என்ன கடைசியில சொல்றாருன்னு பாருங்க. யாக்கோபின் நூல் 4வது அதிகாரம் 1 10 வரைக்கும் வாசிங்க அப்படின்னு சொன்னா, அலகையை கடவுளுக்கு கீழ்பட்டு 7வது வசனத்துல கடவுளுக்கு கீழ்பட்டு சாத்தான எதிருங்க அப்படின்னு எதிர்க்கணும். நம்ம அந்த உலகத்தின் வழியாக வருகின்ற இது இல்லாம உன்னால இருக்க முடியாது, இதுதான் முக்கியம், இது இந்த உலகத்துல எல்லாரும் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நீ இதை செய்யணும். சமூகத்தின் வழியாக போறது, இந்த உலக போக்கின் வழியாக போவதற்கு பதிலாக நம்ம கடவுள் வார்த்தையின்படி நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணலன்னா அப்புறம் உன்னை யாரும் மதிக்க போறது இல்ல. ஞாயிற்றுக்கிழமை நீ வேலை செஞ்சாதான் உனக்கு வளர்ச்சி இருக்கும். வருஷ கணக்குல ஞாயிற்றுக்கிழமை வேலை செஞ்சிருப்பாங்க, ஒரு வளர்ச்சியும் இருந்திருக்காது. கடவுள் வார்த்தைக்கு மாறா போய் சாத்தா பல பேருக்கு சாபங்கள் தான் வந்திருக்கே ஒழிய அதுல இருந்து ஒரு ஆசீர்வாதமும் வந்தது கிடையாது. யாக்கோபின் நூல் 4வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கிறீங்களா? எனவே கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அலகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடி போகும். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். சரிங்களா? சோ அதனால சாத்தானுடைய செயல்பாடை நம்ம புரிஞ்சுக்கணும். 3வது விதம் அவன் எப்படி செயல்படுவான் அப்படின்னு சொன்னா, குற்றச்சாட்டு எழுப்புவது அப்படின்றது. குற்றச்சாட்டு எழுப்புவது. இந்த சோதனையில இன்னும் சில விஷயங்களும் இருக்கு. யோவான் நற்செய்தி 10:10 அவன் திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் அவன் வந்திருக்கிறான். சரிங்களா? இந்த விஷயத்தையும் 3 விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். யோவான் நற்செய்தி 10:10 அதையும் வாசிக்கிறீங்களா? திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அவன் எதை திருடுவான்? ஆண்டவர் வார்த்தையை திருடுவான். நீங்கள் கடவுள் பிள்ளை இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு தவறான சிந்தனைகளை கொடுத்து நம்ம நேரத்தை திருடுவான். பாவம் செய்ய வச்சு நேரத்தை திருடுவான். சமாதானத்தை எடுத்துடுவான். நமக்கு உள்ளத்துல இருந்த மகிழ்ச்சி எடுத்துடுவான். கொலை செய்யாம வந்திருக்கிறான். உங்களோட அழைத்துதலை அதை பத்தி சிந்திக்கவே விட மாட்டான். கடவுளோட திருவிழம் எல்லாம் சிந்திக்க விட மாட்டான். நம்ம ஆசைகள், நம்ம விருப்பம் அப்படின்றத அதுலயே அடக்கி வச்சிருவான். நீ ஆசை விட்டுறாத அப்படின்ட்டு. அது கடவுள் மேலான விஷயங்கள் பெஸ்ட் நமக்கு வச்சிருப்பாரு. நம்ம ஆசைகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களுக்கு அடிமைத்தம். உறவுகளை கொலை செய்வான். அதுல சமாதானத்தை கொண்டு வெறுப்பை கொண்டு வருவான். நம்ம நேசிக்க அழைத்தவர்களை நம்ம வெறுப்பை கொண்டு வருவான். மன்னிக்காம குடும்பங்களை அழித்து கொண்டு இருக்கின்றான். அழிப்பதற்காக தான் வந்திருக்கிறான். உங்க சாட்சியை அவன் அழிக்கின்றான். உங்களோட பேரை, உங்கள் உடல் நலத்தை அழித்து கொண்டு இருக்கின்றான். இந்த பினான்ஸ், உங்களோட பொருளாதாரம் பாவத்தை செய்ய வைத்தால் போதும். 10ல் ஒரு பங்கு அது நான் ஏன் கொடுக்கணும்? அதெல்லாம் கொடுத்ததுனால என்ன பயன்? அந்த குருத்தூர் ஏமாத்திட்டு இருக்கு. அவர்கிட்ட கொடுத்தேன்னா அது மாதிரி பல விதமான சாக்கு போக்குகள் வழியாக மத்தவங்களாம் கொடுக்குறாங்களா, ஆனா அவங்க வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்களே பல கேள்விகள் வழியா கீழ்ப்படிய விடவே மாட்டான். நம்பிக்கை, உங்க எதிர்நோக்கு எல்லாத்தையும் அழிப்பதற்கு தான் அவன் வந்திருக்கிறான். அதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம்.
கண் அடைத்துருவோம். நமக்கு வந்து புரியாத விதத்தில் மனசுல கட்டுகள், பல கட்டுகள். சரிங்களா? இது ஒரு மிக முக்கியமான வசனம். சாத்தானுடைய செயல்பாடு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா. அடுத்தது அவன் செய்யற விஷயம் அப்படின்றது குற்றச்சாட்டை எழுப்புவான். திருவழிபாடு 12வது அதிகாரம் 10வது வசனம். அதுக்குதான் அடிக்கடி நான் சொல்ற விஷயம் என்னன்னா, பாவ சங்கீதனம் செய்யுங்க, உங்க ஆன்மாவை சீர்தூக்கி பாருங்க, பாவ சங்கீதனம் செய்யுங்க. திருவழிபாடு 12:10 வாசிக்கிறீங்களா? பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. நம் சகோதர சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன் நம் கடவுள் திருமுன் அல்லும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். எப்போ வந்து குற்றம் சாட்டுறான்? ஞாயிற்றுக்கிழமை வந்து குற்றம் சாட்டுறானா? இல்ல. அல்லும் பகலும். அவனுக்கு அவன் நம்ம மாதிரி வந்து ஓய்வு எடுக்கிற ஆள்லாம் கிடையாது. பாவத்தை செஞ்சு நம்ம உக்காந்துருவோம், அந்த சேத்துலயே உக்காந்துருவோம். அப்புறம் பண்ணிக்கலாம், அந்த அப்புறம் பண்ணிக்கலாம், அடுத்த வாரம் பண்ணிக்கலாம், ஈஸ்டருக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம உக்காந்துருவோம். அதுக்கப்புறம் பல கட்டுகள், பல வேதனைகளுக்கு சென்றதுக்கு அப்புறம் ஐயோ என்னால முடியல, ஜெபிக்க முடியல அப்படின்னு பல புலம்பலகுகளுக்கு சென்று யோபின் வாழ்க்கையை பாருங்க. அவன் கேட்கிற கேள்வி என்ன? யோபின் வாழ்க்கையில என்ன கேட்கிறான்? அவர் வந்து கேட்கிற கேள்விதான், அவன் எதுக்கு அவன் வந்து உங்களை வந்து பணிவிடை செய்யறான்? நீங்க எதுவும் நல்லது செய்யறீங்க, அதனாலதான். அவன் செய்யறது வந்து அவன் நோக்கம்லாம் சரி கிடையாது. சுயநலமா தான் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி செய்யறீங்க. குற்றச்சாட்டுகளை எழுப்பான். யோபின் புத்தகம் 1வது அதிகாரம் 9-11 வாசிக்க தேவையில்ல. ஜெக்கரியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். இந்த வசனத்தை வாசிங்க. ஜோஷுவா ஒரு யார்? அவர் ஒரு குருத்துவர், தூதருக்கு முன்னாடி நிக்கிறார். அப்போ அவன் என்ன செய்ய முயற்சி பண்றான்? ஜெக்கரியா 3:1 வாசிக்கிறீங்களா? பின்பு அவர் தலைமை குருவாகிய சாதாரண யோசுவாவே குரு கிடையாது, தலைமை குரு. அது நல்ல குரு, அது நல்லா உணர்ந்து வாசிங்க. சாரி. பின்பு அவர் தலைமை குருவாகிய யோசுவாவே எனக்கு காட்டினாள். அவர் ஆண்டவரின் தூதர் முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார். அவர் மேல் குற்றம் சாற்றுவதற்கு அவரது வலது பக்கத்தில் சாத்தானும் நின்று கொண்டிருந்தான். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாவம் செய்யும்போது உடனடியாக அதற்காக பாவத்திற்கு நம்ம வருந்தி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை கேட்டு பாவ சங்கீதனம் செய்து பாவத்திற்கு கழுவாய் செய்யறதுக்கு நீங்க முயற்சி எடுக்கணும். சேத்திலேயே உக்காராதீங்க. இந்த மாதிரி பல விதமான வேதனைகளுக்கு தான் சொல்வீங்க. அதனால கடவுள் பார்த்துக்குவார், நம்ம ஒண்ணுமே செய்ய தேவையில்லைன்ற மாதிரி இருக்கக்கூடாது. யோபின் புத்தகம் 2வது அதிகாரத்துல 7வது வசனம். அடுத்த விஷயம், சாத்தான் செய்யற ஒரு மிக முக்கியமான விஷயம், நம்ம வாழ்க்கையில் தடைகள் கொண்டு வருவான். யோபின் புத்தகம் 2:7 வாசிக்கிறீங்களா? சாத்தானும் ஆண்டவரின் முன்னின்று புறப்பட்டு போனான். அவன் யோபுவை உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை எரியும் புண்களால் வாட்டி வதைத்தான். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். வாட்டி வதைக்கின்றான். யாரு? சாத்தான். 1 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 18வது வசனம். நான் வந்து வரணும்னு நினைச்சேன். சாத்தான் வந்து தடை கொண்டு வரான். சில இடத்துக்கு போகும் போதெல்லாம் பல தடைகள் சாத்தான் கொண்டு வருவான். அதனால வந்து முதல்ல நாங்க ஜெபிக்கிற விஷயமே இதுதான். ஆண்டவரே, சாத்தான் கொண்டு வர தடைகள் நீங்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. பல தடைகள். அதனால சில பேர்லாம் வந்து சில முக்கியமா இந்த சில அசுத்தாவி கட்டுகள்லாம் இருந்து அவங்க அங்க இருந்து இப்போ நாங்க வந்து இப்போ ஒரு இடத்துல ஊழியத்தை செய்யறோம் அப்படின்னா அங்க வர்றதுக்கே வந்து அவங்க தடையாக இருக்கும், வர முடியாது. பல தடைகள், ஆக்சிடென்ட் நடக்கும், இது நடக்கும், பெரிய பெரிய தடைகளா இருக்கும், சாதாரண தடைகளாகலாம் இருக்காது. அப்பதான் வேலையில பிரச்சனை, அந்த இந்த இடத்துல பிரச்சனை, பல பிரச்சனைகள். 1 தெசலோனிக்கர் 2:18 வாசிக்கிறீங்களா?
நல்லா இதை கவனிங்க. இன்னைக்கு இருக்கிற கிளாஸ் பத்தி நான் சொல்ல ஆகையால் மறந்துட்டேன். வாசிங்க. ஆகையால் நாங்கள் உங்களிடம் வர விரும்பினோம். அதிலும் பவுலாகிய நான் ஒரு முறை அல்ல, இருமுறை உங்களிடம் வர திட்டமிட்டேன். ஆனால் சாத்தான் எங்களை தடுத்து விட்டான். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு தூய்மையான நபர், நம்ம நார்மலான மனிதர்கள்லாம் விடுங்க. தூய்மையான, கடவுளுக்கு பிரியமான ஒரு நபர். அவர் ஜெபிக்கிறார். ஜெபிக்கிறாரு ஜெபிக்கிறாரு ஜெபிக்கிறார். அதுவும் சாதாரண ஜெபம்லாம் கிடையாது. நோம்பிருந்து ஜெபிக்கிறார். சரிங்களா? நோம்பிருந்து. தானியேல் நூல் 10வது அதிகாரம் எடுத்து பாருங்க. நோம்பிருந்து அவர் ஜெபிக்கிறார். ஆனா என்ன நடக்குது? 21 நாளுக்கு அவருக்கு பதிலே கிடைக்கல. வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் அவருக்கு வந்து அந்த பதிலே வரல. அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாரு, கேளுங்க. தானியேல் நூல் 10வது அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கிறீங்களா? 12, 13. அப்பொழுது அவர் என்னை பார்த்து கூறியது, தானியேல், அஞ்ச வேண்டாம், உய்த்துணர வேண்டும் என்னும் உள்ளத்தோடு உன் கடவுள் முன்னிலையில் நீ உன்னை தாழ்த்தி கொண்ட முதல் நாள் தொடங்கி உன் மன்றாட்டு கேட்கப்பட்டு வருகிறது. உன் மன்றாட்டுக்கேற்ப இதோ நான் வந்துள்ளேன். பாரசீக நாட்டின் காவலனாகிய தூதன் 21 நாள் என்னை எதிர்த்து நின்றான். அங்கே பாரசீக அரசர்களோடு நான் தனித்து விடப்பட்டதால் தலைமை காவலர்களுள் ஒருவராகிய மிக்கேல் எனக்கு துணை செய்ய வந்தார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். யார் எதிர்த்து நிக்கிறா? ஒரு சாத்தானுடைய ஒரு பங்குல வர ஒரு, சரிங்களா, எதிர்த்து நிற்கின்ற பல தடைகள் இந்த மாதிரி இருக்கு. நம்ம ஆன்மீக, நம்ம வாழ்க்கை அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. சரிங்களா? நம்ம வாழ்க்கையில், பல பேருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. எதிர்த்து நிற்கின்ற பல தடைகள் இருக்கு. சரிங்களா? ஆன்மீக தடைகள், பல விஷயங்கள் தலைமுறை வழியாக வந்ததா இருக்கலாம், மற்றவர்கள் வழியாக வந்ததா இருக்கலாம், கட்டுகள், பல செய்வினை கட்டுகளாக இருக்கலாம். பல விதத்தில் இந்த மாதிரி கட்டுகள் வந்து வரும். சாத்தான் எதிர்ப்பான் நமக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக சில பேர் பாத்தீங்கன்னா கடவுளை விட பயம் சாத்தானுக்கு தான் இருக்கும். அப்படி கிடையாது. சரிங்களா? அந்த தவறான சிந்தனைக்கு நம்ம போகக்கூடாது. சாத்தான் முக்கியமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, மனசுல ஆழமா பதிய வேண்டியது என்ன அப்படின்னா, சாத்தான் வந்து கடவுளுக்கு ஒப்பானவன் கிடையாது. அவன் உருவாக்கப்பட்ட ஒரு தூதன், அவ்வளவுதான். கடவுளுக்கு பக்கத்திலேயே வர முடியாது. பக்கத்திலேயே வர முடியாது. சாத்தான் செயல்படணும் அப்படின்னா கடவுளுடைய அனுமதி தேவை. அதான் யோபுல புத்தகத்துல வந்து 1வது அதிகாரத்துல நிறைய வாட்டி வாசிச்சிருக்கோம் அப்படின்றதால பெருசா அது வாசிக்க சொல்லல. 9வது வசனத்துல இருந்து, நீங்க அவனை பாதுகாத்து இருக்கிறீங்க, அதனால என்னால ஒண்ணும் செய்ய முடியலன்னு தான் சொல்லுவான். யோபின் புத்தகம் 1வது அதிகாரம் 9ல இருந்து 11. அது ஒரு வாட்டி வாசிச்சிரும். சரிங்களா? வாசிக்கிறீங்களா? யோபு 1ல 9ல இருந்து 11. மறுமொழியாக சாத்தான் ஆண்டவரிடம், ஒன்றுமில்லாமலா யோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான்? அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று காக்கவில்லையா? அவன் கை வேலைகளுக்கு ஆசி வழங்கவில்லையா? அவன் மந்தைகளை நாட்டில் பெருகச் செய்யவில்லையா? ஆனால் உமது கையை நீட்டும், அவனுக்குரியவற்றின் மீது கை வையும். அப்போது அவன் உம் முகத்திற்கு நேராகவே உம்மை பழிப்பான் என்றான். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். கடவுள் அனுமதிக்காம அவனால ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க புரிஞ்சுக்கணும். அது நம்ம வாழ்க்கையில் நடக்கின்ற தீமைகள் வரைக்கும் வந்து அவர் நல்லதுக்காக பயன்படுத்துவார். இப்ப நான் சொல்லும் போதே வந்து ஒரு நபருக்கு வந்து பயம் விட்டு நீங்குகின்றது. அவங்க வந்து அந்த எல்போ, அந்த எல்போல எல்லாம் வந்து இருக்கிற வலியில இருந்து ஆண்டவர் விடுதலை தந்துகிட்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சரிங்களா? நல்லா. ஆனா வந்து இன்னைக்கு கொஞ்சம் சாத்தானை பத்தி இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். நிறைய இருக்கு இதுல.
அது வந்து 1 மணி நேரத்துல கூட வந்து போதிச்சா முழுசா கூட புரியாது. இன்னும் ஆழங்கள் நிறைய இருக்கு. நான் வந்து இப்போ உங்களுக்கு சில திட்டங்கள் கடவுள் சாத்தான் வந்து தடை செய்யறானா, அதுல இருந்து விடுதலை வரணுமா அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு நீங்க ஜெபிக்கணும். ஜெபத்தால் அன்றி இது வந்து நீங்க பல முயற்சிகள் சில செய்யலாம். சாத்தான் வந்து தடை போட்டிருக்கானா ஒன்றும் செய்ய முடியாது. அதுல இருந்து விடுதலை வர்றதுக்காக நீங்க ஜெபிக்கணும். மாதாமா வழியாக ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்கணும். இயேசுவே உமது ரத்தத்தினால் என்னை கழுவி எல்லா சுத்த ஆவியிலிருந்து விடுதலை தாரும், என்னுடைய எல்லா பொருளாதாரத்து கட்டுகள் இருந்து விடுதலை தாரும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமாக நம்ம ஜெபிக்கணும். அப்ப இருந்து நமக்கு விடுதலைகள் கிடைக்கும். வழிநடத்தல், அவருடைய வழிநடத்தல் நமக்கு கிடைக்கும். அவருடைய கிருபை நம்ம பெற முடியும். இயேசுவின் நாமத்தால, மாதாமாவுடைய உதவியால, புனிதர்களுடைய உதவியால ஜெபிக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்ப இது வரைக்கும் நம்ம அவனுடைய அந்த அளவுக்கு பெரிய பவர்லாம் கிடையாது. நம்ம போர் வந்து யாரோட? மனிதர்களோட அல்ல, சாத்தானோட அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் இப்ப நான் பல பேர் என்ன சிந்திக்கிறாங்கன்னா, தவறான சிந்தனை என்ன அப்படின்னா, நமக்கும் சாத்தானுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற போர்ல நம்ம மாட்டிக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற தவறான சிந்தனை பல பேருக்கு இருக்கு. அப்படி கிடையாது. கடவுளுக்கும் சாத்தானுக்கும் இருக்கிற போர்ல நம்ம மாட்டல. அதெல்லாம் மத்த இந்த ரிலிஜன்ல எல்லாம் வந்து அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் நிறைய இருக்கு. நமக்கு எப்படின்னா, நம்ம விபிலியத்தை பொறுத்தவரையில் அப்படி கிடையாது. ரோமியர் 16:20 வசனம் வாசிக்கிறீங்களா? அதுல நமக்கும் சாத்தானுக்கும் தான் போர். வாசிக்கிறீங்களா? ரோமியர். அமைதி தரும் கடவுள் சாத்தானை உங்கள் காலடியில் நசுக்கி போடுவார். நம் ஆண்டவர் இயேசுவின் அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். சரிங்களா? அமைதி தரும் கடவுள் சாத்தானை நம் காலடியில் நம்ம தான் நசுக்கணும். அவருடைய வல்லமையால் நம்ம வெற்றி பெறணும். அதனாலதான் இது ஒரு போர், இது ஆன்மீக ஒரு போர். அதனாலதான் திருவெளிப்பாடு 3வது அதிகாரத்தில் அவர் சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. 21வது வசனத்துல இது நீங்க வெற்றி பெறணும், ஜெயிக்கணும் நீங்க அப்படின்ட்டு. சாத்தானை ஜெயிக்கணும். எல்லாம் உலக விஷயங்கள் எல்லாத்துக்கும் அடிமையா வாழ்கிறோம்னா சாத்தானுக்கு அடிமையா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு புரிஞ்சுக்காம இருக்கிறோம். திருவெளிப்பாடு 3:21 வாசிக்கிறீங்களா? நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். வெற்றி பெறும் இந்த சாத்தானுடைய போரில் இருந்து, ஆசைகள் நம்ம இச்சையின் ஆசையை சாத்தான் சோதிக்கின்றான் அப்படின்றது இடம் கொடுக்காமல் அழகையை எதிர்த்து நின்று நம்ம இந்த உலக விஷயத்திற்கு நம்ம அடிமைகளாக வாழாம கடவுளுக்கு கீழ்ப்படுகின்றதாக இருக்கும்போது அவனால ஜெயிக்க முடியாது. சாத்தான் தான் நம்மளுடைய எதிரி, மனிதர்கள் கிடையாது. சர்ப்பத்தை போல் அவன் வருகின்றான். சாத்தான் ஏவாளை பயன்படுத்தி ஆதாமை வந்து ஏமாற்றுகின்றதை நீங்க பார்க்கலாம். ஸோ நீங்க அவனுடைய அவன் சர்ப்பத்தை போல் வருகின்றான், சூழ்ச்சியாக வருவான். அதோடைய அர்த்தம் அதுதான். சரிங்களா? அரக்க பாம்பை போல் இருப்பான், வந்து கர்ஜிக்கும் சிங்கத்தை போல் அவன் வருவான். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம் பயப்படுத்த வைப்பான். ஆனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க பயத்துக்கு இடம் கொடுத்தா மட்டும்தான் அவனால ஜெயிக்க முடியும். பயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. சரிங்களா? வாசிக்கிறீங்களா? அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். யோவான் நற்செய்தி 12:31 இந்த உலகத்தின் என்ன போட்டிருக்கு? உலகத்தை ஆழ்ந்து கொண்டிருக்கின்றன. வாசிக்கிறீங்களா? இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்கு உள்ளாகிறது. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான்.
ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். உலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுகின்றான். நம்ம ஜெபிக்கும் போது அவன் நமக்குள்ள இருக்க முடியாது. அதான் முதல்ல எழுந்த உடனே முதல் விஷயமாக நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டியது அப்படின்றது ஜெபம். முதல் விஷயமா ஜெபத்தை தவிர பபிலிய வார்த்தைகளை, அவர் உயிருள்ள வார்த்தைகளை வாசிப்பது பதிலா பல விஷயங்கள் நம்ம முதலா வச்சிருக்கிறோம். முதல்ல பாக்குறது போன் தான். அதுலதான் அதிகமா சாத்தான்லாம் செயல்படுகிட்டு இருக்கிறான். எபேசியர் 2வது அதிகாரத்துல 2வது வசனம் வாசிங்கன்னா அதுல இன்னும் தெளிவா இருக்கும் உங்களுக்கு. முதல்ல வந்து போன் இல்ல, ஆண்டவர் வார்த்தையா இருக்கணும். அவருடைய ஜெபமாக இருக்கணும் நம்ம. சரிங்களா? வாசிக்கிறீங்களா? எபேசியர் 2:2. அப்பொழுது நீங்கள் இவ்வுலக போக்கின்படி வான்வெளியில் அதிகாரம் செலுத்தும் தலைவனுக்கு ஏற்ப வாழ்ந்து வந்தீர்கள். கடவுளுக்கு கீழ்ப்படியாத மக்களிடையே இப்போது செயலாற்றும் தீய ஆற்றலுக்கு பணிந்து நடந்தீர்கள். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். வான்வெளியில் the prince of the air அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏர் வேவ்ஸ் நிறைய விஷயங்கள்ல இந்த இன்டர்நெட் அந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பாவங்கள் வரும். இந்த பிரின்ஸ் ஆஃப் தி ஏர் அதுல வந்து அவனுடைய வல்லமை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால வான்வெளியில் அவன் செயல்படுகின்றவன் தீயோன் இந்த உலகத்தின் இந்த ஒரு காலத்தின் ஒரு கடவுளாக இருக்கிறான் அப்படின்ட்டு போடப்பட்டிருக்கும். சரிங்களா? அதனால அவனை வந்து எளிதாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காது. நம்ம சக்தியாலாம் ஜெயிக்க முடியாது. கடவுள் தருகின்ற ஆற்றலால் தான் ஜெயிக்க முடியும். அதான் சொன்னேன், முதல் நம்ம ஜெபம் தேவை. எழுந்திரும்போது ஜெபிக்க கத்துக்கணும். ஆவியானவர் அவர் வார்த்தையை வைத்து ஜெபிக்க கத்துக்கணும். மாதாமா கடவுளுடைய வார்த்தையை வைத்து ஜெபித்தாங்க. நம்ம அந்த மாதிரி ஜெபிக்க கற்றுக்கணும். சரிங்களா? அவர் வார்த்தையில் நம்ம ஊடுருவி நம்ம உள்ளத்தில் நம்ம வந்து வாழுகின்றதா இருக்கும். சரிங்களா? சோ எப்படி அவன் வருவான்? ஒளியின் தூதனாக வருவான். அந்த தோட்டத்திற்கு ஏவாள்கிட்ட வரும்போது நல்லது ஏவாள உதவி செய்யற மாதிரி வந்திருக்கிறான். சரிங்களா? உதவி செய்யற மாதிரி வருவான். சில பேர் வந்து போலி இறைவாக்கினர்களாக வருவான். அதான் பல பேர் திருச்சபையை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கின்றார்கள். நற்செய்தி வேற ஒரு நற்செய்தியை சொல்ற மாதிரி ஆண்டவர் வந்து வார்த்தைக்கு மாறாக பல விஷயங்கள். மாதாமா கிட்டலாம் ஜெபிக்காதீங்க. எதுக்கு நீங்க மாதாமா கிட்ட ஜெபிக்கிறீங்க? அந்த மாதிரி பல தவறான சிந்தனைகள் நம்ம உள்ளத்துல போடுவான். உயிருள்ளவருடைய கடவுள் அப்படின்றத உணர்ச்சியே எடுத்துருவான். மாதாமா தான் இறந்துட்டாங்களே, அவங்களால அவங்க ஜெபம்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சிந்திக்கிற தவறான சிந்தனைகள்லாம் நம்ம உள்ளத்துல போடும். சரிங்களா? உண்மையான நற்செய்திக்கு எதிரான பேச்சு அதெல்லாம். அவர் வார்த்தைக்கு எதிரான பேச்சு. சரிங்களா? சோ சில பேர் வந்து இந்த சில சூழ்ச்சி வாய்ந்தவன் ரொம்ப வந்து நேரடியா அவனால வந்து ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னா குறுக்கு வழியா வருவான். ஒளியின் தூதனாக வருவான். இது செய்யுங்க, உங்களுக்கு இது வரும், இது நடக்கும், அது நடக்கும். இந்த ஜாதகத்தை பாருங்க, இது உங்களுக்கு நடக்கும். இந்த சும்மா அந்த இந்த கோயில்ல போயிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பிரசாதம் வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டா போதும், ஒன்னும் ஆயிடாது உங்களுக்கு. நாங்களாம் இவ்வளவு நாளா சாப்பிட்டுட்டு இருக்கிறோமே. இந்த யோகா செய்யுங்க, உடலுக்கு ரொம்ப நல்லது. இன்னும் பரதநாட்டியம், இன்னொரு கடவுள்களை ஆராதிப்பதற்காக இந்த 2 விஷயமும் உருவாக்கப்பட்டது அப்படின்னாலும் அதெல்லாம் செய்யுங்க, உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதெல்லாம் வந்து ஒரு கருவி. கடவுள் வந்து சாத்தா வந்து பயன்படுத்துகின்ற ஒரு கருவி. அதை நான் வந்து கடவுளை ஆராதிப்பதற்காக தான் நான் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கடவுள் விடுதலை பயண நூல் 20வது அதிகாரம் 25வது வசனத்துல என்ன போட்டிருக்கிறாரோ, என்ன வெளிப்படுத்தி இருக்கிறாரு? விடுதலை பயண நூல் 20:25. எனக்காக கற்பீடம் அமைத்தால் செதுக்கிய கற்கள் கொண்டு கட்ட வேண்டாம். ஏனெனில் உனது உளி அதன் மேல் பட்டால் நீ அதனை தீட்டுப்படுத்துவாய். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். செதுக்கிய கற்கள் அவருக்கு பிடிக்காது. சாத்தானுக்கு அர்ப்பணித்த இந்த பரதநாட்டியத்தை, சாத்தானுக்கு அர்ப்பணிச்ச விஷயத்த கடவுளுக்கு கொடுக்க கூடாது. எக்ஸசைஸ் பண்றதுக்கு வேற பல விஷயங்கள், யோகா வந்து
சாத்தானுக்கு கொடுத்த விஷயம். அதை வைத்து கடவுளுக்கு கொடுக்க கூடாது. அதை நான் வச்சு கடவுளை தான் ஆராதிக்கிறேன், பரதநாட்டியம் வச்சு நான் ஜீசஸ் தான் ஆராதிக்கிறேன், மாதாமா தான் ஆராதிக்கிறேன் அப்படின்னுவாங்க. இல்ல, கடவுளுக்கு பல விதம் இருக்கு. நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கு பல விஷயங்கள் இருக்கு, வெயிட் ட்ரைனிங் இருக்கு, பல விஷயம், பிலாட்ஸ் இருக்கு, நம்ம கேலிஸ்தானிக்ஸ் இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு, ஸ்கிப்பிங் இருக்கு, வாக்கிங் இருக்கு, ரன்னிங் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு யோகாவும் பரதநாட்டியம் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. சூரிய நமஸ்கார் அதெல்லாம் வந்து உங்க யோகா பண்ணீங்கன்னா உங்க கண் திறக்கப்படும் அப்படின்னுவாங்க. அதெல்லாம் சாத்தான வாங்க சொந்த செலவுல சூனியம் வைக்கிறது நான் இப்படிதான். இப்போ சில பேர் கேட்பாங்க, பிரதர் இந்த மாதிரிலாம் செஞ்சா யோகாலாம் செஞ்சா சில நோய்கள்லாம் நீங்குது அப்படின்னுவாங்க. சாத்தா எப்பவுமே வந்து நல்ல விஷயம், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அவன் 10 ரூபாவை கொடுத்து நம்ம ஆன்மாவையே இழக்க வச்சிரும். 10 ரூபா கொடுத்து ஆன்மாவையே இழக்க வச்சிரும். யூதாசுக்கு இயேசு கிறிஸ்துவ வந்து இந்த மாதிரி ஒரு ஏமாற்றுவது, இயேசு கிறிஸ்துவ வந்து இந்த மாதிரி இது பண்றதுக்கு ஏதாவது கிடைச்சதா? கையில காசு ஏதாவது கிடைச்சதா? என்ன நினைக்கிறீங்க? கிடைச்சதா இல்லையா? எத்தனை வெள்ளி காசு கிடைச்சது அவருக்கு? ஆனா அதுக்காக நம்ம அவர் என்ன கடைசியில அவரோட 30 வெள்ளி காசு கடைசியில அவரோட நிலைமை என்னவா ஆச்சு? அழிவுக்கு தான் சென்றார். அழிப்பதற்கு தான் சாத்தான் வருகின்றான். ரொம்ப தெளிவாக இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆனா யூதாஸ் அதை புரிஞ்சுக்கல. நம்ம யாருமே வந்து ஒண்ணுமே கிடைக்காம, எனக்கு ஒண்ணுமே கிடைக்காது, இந்த பாவம் செஞ்சா எனக்கு ஒண்ணுமே கிடைக்காது, ஆனாலும் நான் பாவத்தை செய்யறேன் அப்படின்ற நபர் யாருமே கிடையாது. அதுல ஏதாவது ஒரு பயன் இருக்கும், அதனாலதான் செய்யும். இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து யூதாஸ் எப்படி ஏமாத்துற முயற்சி பண்றாரு. இதெல்லாம் உனக்கு நான் தந்துடுறேன், நீ என்ன ஆராதிச்சா மட்டும் போதும். இயேசு கிறிஸ்து நான் வந்து நீ இதெல்லாம் உன்னால எனக்கு தர முடியாதுன்னு சொல்லல, ஆராதிக்க மாட்டேன்னு தான் சொன்னாரு. ஆராதனை கடவுளுக்கு மட்டும்தான். இந்த கருவிகள் பரதநாட்டியம், யோகா, இதை விட்டு வேற பல விஷயங்கள் இருக்கு. டான்ஸ், பல டான்ஸ் இருக்கு, யோகா, அதெல்லாம் வந்து சாத்தானுக்கு நேரடியா வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அதுக்கு இடம் கொடுத்துறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த நம்ம நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது வாஸ்து பார்ப்பது. அது மாதிரி அந்த மாதிரி சில விஷயங்கள் வழியாக நேரம் பார்த்து பல விஷயங்கள் செய்யறது, எல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. நான் வலது கால் தான் வைப்பேன், இடது கால் ஏதோ கடவுள் உருவாக்காத மாதிரி, அது சாத்தான் உருவாக்குன மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னா நம்ம கஷ்டம். நீ அதனால இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு உறுதியா கேள்வி இருக்கும், தயக்கப்படாம கேளுங்க. எனக்கு கேள்வி கேட்கறது மிக அதிகமா பிடிக்கும். சரிங்களா? சோ சொல்லுங்க. நீங்க சொன்ன இந்த இறைவாத்துல 2 கருத்துனது பரதநாட்டியம், யோகா ரெண்டுமே செய்யக்கூடாதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா கோயில்ல வந்து திருவிழா பார்க்கும்போது அன்பீட்டு வழியாக பரதநாட்டியம் கோயில்ல செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது? அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நான் சொன்ன மாதிரி சாத்தான் சூழ்ச்சி வாய்ந்தவன். சொல்லுங்க. சொல்லும் போது நம்ம என்ன, அதாவது ஒரு மதிப்புக்குரிய நபர் வந்து சொல்றாருன்னா அதை நம்ம அந்த மாதிரி கட்ட முடியாம கோயில்ல வந்து பரதநாட்டியம் ஆடுறோம், இது நம்ம வந்து சாத்தான் சரி சூழ்ச்சிங்கிற வார்த்தைங்க சொல்லிக்கிறீங்க. அப்ப இது வந்து நான் இந்த வார்த்தையை வந்து எப்படி எடுத்துக்கிறது? பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க கூடாதா, இல்ல சாத்தானுக்கு மதிப்பு கொடுக்கறதா? இது ஒன்றும் புரியல. இல்ல பிரதர், நல்ல ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. மதிப்புக்குரிய நிறைய பேர் இந்த மாதிரி செய்யறாங்க. சரிங்களா? நான் வந்து நல்ல என்ன சொன்ன உயர்வான இடத்துல வைத்திருக்கிறவங்க பல பேர் வந்து இந்த மாதிரி செய்யறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா அந்த ஒரு அறிவாற்றல் அவங்களுக்கு கடவுள் இன்னும் வெளிப்படுத்தவில்லை. சரிங்களா? அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். எல்லா புரிதலும் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரே கிடைச்சிடாது. நான் சில குருத்தூர்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி இது சரி கிடையாது அப்படின்ட்டு. அது வந்து அவங்க வந்து அது நிறைய விதமான ஒரு டிஸ்கஷன்லாம் போயிருக்கு. ஆனா அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்றது நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. சரிங்களா? குருத்தூர்கள், சில கன்னியர்கள், ஆனா சில கன்னியர்கள் அது ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க அது வேண்டான்னு வச்சிருக்கிறாங்க. அது வழியாக மாற்றம் வந்திருக்கு அவங்களுக்கு வாழ்க்கையில. அதை நான் நேரடியா பார்த்திருக்கிறேன். சும்மா வந்து கேட்டதெல்லாம் கிடையாது.
சில பேர் அந்த மாதிரி நேரடியா வழி நடத்தி இருக்கிறேன். அதனால வந்து மாற்றமும் பார்த்துருக்கிறேன். சரிங்களா? அதனால வந்து இன்னொரு கேள்வி. சொல்லுங்க. இப்போ அதிகாலையில எந்திரிச்சு நம்ம காலையில அதிகாலை 4:30 மணிக்கு செய்யும் போது வான்வெளி இருந்து நம்ம கைகளை உயர்த்தி செய்யும் போது அது சரியா தவறா? நல்லதுதான். சரீரத்தால் கடவுளை ஆராதிப்பது. விண்ணகத்தை நோக்கி அதிகாலை ஜெயிக்கும் போது அது கடவுள் இன்னைக்குதான் ஜெயிக்கிறோம் இல்லைங்களா? அது நன்மை தானே? நன்மைதான். பெரிய ஆசீர்வாதம் இருக்கு அதுல. சரிங்களா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர். இப்ப அந்த பிரதர் சொல்ற மாதிரியே பிஷப்புங்களோட வரவேற்கிறதுக்கு கூட அந்த பரதநாட்டியம் வைக்கிறாங்களா? அப்ப பிஷப்புங்களே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா? அது புரியுது. சொல்லுங்க. ஒரு சின்ன கேள்வி. கரெக்ட் தான். நான் வந்து ஒரு சின்ன கேள்வினா யாரையே பெயர் மென்ஷன் பண்ண வேண்டாம். நான் வந்து மதிப்புக்குரியவன்னு சொல்லியிருக்கேன். யாரையும் பேர் வச்சிருக்க வேண்டாம். ஏன்னா நமக்குள்ள ஒரு பல டவுட் இருக்கும். சிந்திக்கிறது வந்து பரவாயில்ல. அவங்க கேக்குறாங்க. சொல்லுங்க. ஓகே, நம்ம மதிப்பு புரிஞ்சுது, தப்பு இல்லையே. புரியுது. சொல்லுங்க. அதான் பிரதர், இப்ப அவங்களுக்கு அது வந்து என்ன சொல்லுவாங்க, இப்ப சொன்னீங்க நீங்க சாத்தானோட செயல் அப்படின்ட்டு அப்ப அவங்களுக்கு தெரியும் இல்லைங்க பிரதர். அப்ப அவங்க வந்து அதை ஏன் இது பண்றாங்க? அவங்க எடுத்து சொல்லலாம் இல்லைங்களா? அது அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு அந்த இது இருக்கு இல்லைங்களா, பவர் இருக்கு இல்லைங்களா, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு பவர் இருக்கு இல்லைங்களா? இருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு இன்னும் இதை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கணும்னா போப் பெனடிக்ட் the 16th அவருடைய ஒரு என்சைக்ளிக்கல் கேத்தலிக்ஸ் வந்து டேஞ்சர் இருக்கு அவரு வந்து எழுதின ஒரு கடிதம். பிஷப்பை விட வந்து பெரியவர் போப்பாண்டவர் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? ஆமா பிரதர். புரியுதுங்களா? போப்பாண்டவர் எழுதின ஒரு போதனை. புரியுதுங்களா? அவருடைய நியூ ஏஜ் பிராக்டிசஸ் நீங்க அதை கூகுள் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, சரிங்களா, அதுல இன்னும் அதிகமான விஷயங்கள் அவர் சொல்லி இருக்கிறாரு. ரேக்கி சரிங்களா, பல விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. அதுல உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லணுன்றதுக்காக யோகா, ஜென் இது அப்படின்னு சொல்லி, ஜென் புத்திசம், ஈஸ்டர்ன் மெடிடேஷன் டெக்னிக், அந்த மாதிரி இந்த பிராணயாமா, அந்த மாதிரி பல விஷயங்கள் பிராக்டிஸ் அதெல்லாம் வந்து வேண்டாம், சரிங்களா, கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி அதுல வந்து அவர் போட்டிருக்கிறார். வேணா உங்களுக்கு அதை PDF நான் அனுப்புறேன். புரியுதுங்களா? சொல்லுங்க, கேளுங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர், இந்த இப்போ சரௌண்டிங்ல ஒரு புது ட்ரெண்ட் வருது. அதாவது கறி சாப்பிட்டு கோயில் உள்ள போக கூடாது அப்படின்ற ஒரு இது இருக்குதுங்க பிரதர் நிறைய பேர்கிட்ட. அது என்ன அடிப்படையில் அவங்க அந்த இந்துஸ்ன்ற மாதிரி சில பேர் வராங்க. அது நம்ம பழைய ஏற்பாடுலேயே நம்ம பலிபீடத்துல அதுதானே பயன்படுத்தணும். அது இல்லை, அது கூடாதான். இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். மத்தேயு 15:11 வாசிக்கிறீங்களா? வாய்க்குள் செல்வது மனிதனை தீட்டுப்படுத்தாது, மாறாக வாயிலிருந்து வெளிவருவதே மனிதரை தீட்டுப்படுத்தும் என்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமா, புரியுதுங்களா? சோ அதனால அதுல தீமையும் கிடையாது. நானும் இன்னைக்கு கறி சாப்பிட்டு தான் வந்து கோயிலுக்கு போனேன். ஆண்டவருடைய அபிஷேகம் பெற்றுதான் வந்திருக்கிறேன். சொல்லுங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சொல்லுங்க பிரதர். சீராக்கு 12வது அதிகாரத்துல 2-7 படிச்சோம் பிரதர். ஆமா, அதுல வந்து இறைப்பற்று உள்ளவருக்கு கொடுங்கள், பாவிகளுக்கு கொடுக்காதீர்கள் அப்படின்ற வசனம் படிச்சோம் பிரதர். சொல்லு. அதான் பிரதர், அப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க பிரதர், அதுல என்ன டவுட்னா, இப்ப பாவிகளுக்கு வந்து கொடுக்காதீங்க, பட் அதை திருத்துறதுக்காக வந்து ஜீசஸ் புதிய ஏற்பாட்டுல சொல்லியிருக்காருன்னு நீங்க சொன்னீங்க மத்தேயு 5. கரெக்ட். பட் இப்ப பாவிகள் வந்து இப்ப நம்ம கிட்ட ஒருத்தங்க உதவி வர்றாங்க அப்படின்னா, பட் அவங்க எதுக்காக வர்றாங்க, பட் ஒருத்தர் குடிக்கிறாரு அப்படின்னா, இப்ப அவரு மறுபடியும் குடிக்கிறதுக்கு தான் நம்ம கிட்ட அமௌண்ட் வாங்குறாரு அப்படின்னா நம்ம கொடுக்குறோம். சரி, கடவுள் கொடுக்க சொல்லியிருக்காருன்னு கொடுக்குறோம். இல்ல, கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
அதுதான் பிரதர் கேக்குறேன். குடிக்கிறதுக்காக அவர் கேட்கிறாரு அப்படின்னா, இது பாரு, நான் என்கிட்ட குடிக்கிறதுக்காக கேட்டிருக்கிறாங்க, நான் கொடுக்காமையும் இருந்திருக்கிறேன். ஆ தீமைக்காக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுது பிரதர். சரியா? ஆ ம். தீமைக்காக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. டோன்ட் வரி அபௌட் தட். அதை ஓகே பத்தி கவலைப்படாதீங்க. ஓகே பிரதர். ஓகே. அப்புறம் சரியா? பிரதர் இன்னொன்னு பிரதர். ம். அப்புறம் அந்த சோதனைக்கு உட்படாம விழித்திருந்து ஜெபிங்கள் அப்படின்னு வந்து இயேசு சாமி சொல்றாருல பிரதர். ஆமா. மத்தேயு 26:42. பட் உங்க ஆர்வம் இருந்தாலும் உங்க உடல் வந்து வலிமையற்றது அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. ம். வலுவற்றது அப்படின்னு. ம். பட் அப்ப விழித்திருந்து ஜெபிங்கள் அப்படின்னா நம்ம எப்பொழுதும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்க சொல்றாரா, இல்ல சோதனை வரும்போது நம்மளை ஜெபிக்க சொல்றாரா? ஏன்னா நீங்க சொன்னீங்க திருவெளிப்பாடு 12:10 வந்து அவன் அல்லும் பகலும் இது நம்மளைய துரத்திட்டு இருக்கான் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அவனுக்கு ஒரு ஓய்வே கிடையாது. நம்மளை எப்படிதான் சோதிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு அல்லும் இருக்கான். பகலும் அவன் வந்து நமக்கு எதிராக அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அதான். நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படி சொல்ல வந்தேன் ஓகே அப்படின்னா, நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, அவன் வந்து எப்போதும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறத பத்தி தான். அதனாலதான் நம்ம அந்த நாள் பாவத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோமா, ஆண்டவரோட மன்னிப்பு கேட்டு நம்ம ஒரு ஒரு ஒருமைப்பாடுக்கு வரணும். புரியுதுங்களா? அந்த ஒரு ஒருமைப்பாடுக்கு வராம தான் நம்ம பல நேரத்துல தூங்குறதுக்கே போறோம். பாவ சங்கீதனம் செய்யறதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலன்ற விஷயத்தை தான் ஹைலைட் பண்ணேன். நீங்க இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, ஆஹ் இந்த ஒரு ஒருமைப்பாடு அப்படின்றது கடவுள் வந்து தருவார். நம்ம ஜெபிக்கும் போது மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட திரும்ப வரும்போது அவனால குற்றம் சாட்டுவதற்கு ஒன்றும் கிடையாது. குற்றம் சாட்டுவதற்கு ஏதாவது இருக்கும்போது தான் அதிகமான பிரச்சனைகள் வரும். சோ அதுக்கு நீங்க வந்து விழிப்பா இருந்து ஜெபிங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ஒரு நேரம், அந்த ஒரு அவர் ஒரு இக்கட்டான ஒரு நேரத்தில் இருக்கிறார். இப்ப நம்ம வந்து ஒரு ஊழியத்துக்கு ஒரு இடத்துக்கு போறோம். அப்ப அன்னைக்கு வந்து நம்ம விழிப்பா இருந்து நம்ம அதிகமா ஜெபிக்க வேண்டியிருக்கும். அது மாதிரி சில சில சூழ்நிலைகள், வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரலாம் உங்களுக்கு. இல்ல சில சில சூழ்நிலைகள் அந்த ஒரு தேசத்தில் ஒரு பிரச்சனைகளாக இருக்கலாம். ஆண்டவர் வந்து அந்த நேரத்துல இருந்து விழிப்பா இருந்து ஜெபிக்க சொல்லுவாரு. உங்களை எழுப்புவாரு, ஜெபிக்கிறதுக்கு எழுப்புவாரு. அந்த மாதிரி கடவுள் என்னை எழுப்பி இருக்கிறாரு. அந்த நேரத்துல இருந்து விழிப்பா இருந்து ஜெபிக்கணும். உடல் சோர்வுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. புரியுதுங்களா வித்தியாசம்? புரியுதுங்க. ம். ஓகே ம். தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? தயக்கப்படாம கேளுங்க. Praise the Lord, brother. Praise the Lord. யாரோ பேசுறாங்களே. பிரதர் இப்ப நாம வந்து பரதம் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஆனா தாவீது வந்து ஆண்டவரோட உடன்படிக்கை பிள்ளைய தூக்கிட்டு போய் நடனம் மாதிரி தானே அது அவருக்கு பரதம் இது அப்படின்றீங்களா? பண்றாரு. பரதம் கிடையாது. அப்புறம் நான் எங்க ஃபாதர்ட்ட கேட்டேன். இல்ல, ஃபாதர் இதெல்லாம் வேண்டாம். பரதம் எதுக்காக எப்படி உருவாக்குனாங்க? புரியுதுங்களா? எப்படி உருவாக்குனாங்க? அதோடைய நோக்கம் என்ன? பரதத்தோடைய நோக்கம் என்ன? சொல்லுங்க. பரதநாட்டியத்துடைய நோக்கம் என்ன? அவங்களோட சமயத்தை பரப்புறது. அது யாரு முதல்ல செஞ்சாங்க? தேவதாசிகள். கரெக்டா? அமல்ராஜ் பிரதர், நீங்க மியூட் போடுங்களேன் பிரதர். உங்களுக்கு ரொம்ப எக்கோ அடிக்குது. அமல்ராஜ், சாரி. சொல்லுங்க. இது எதுக்காக பயன்படுத்துறாங்க? சரிங்களா? அத நீங்க இது புரிஞ்சுக்கணும். எக்ஸ்பிரஷன் ஆஃப் லாங்குவேஜஸ் பிரதர். அதான். சோ அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. சரிங்களா? அது வந்து எதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்லாம் நல்லா சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி பல அதுல வந்து நோக்கம் வந்து மற்ற ஒரு கடவுளுக்காக படைத்த ஒரு விஷயம். புரியுதுங்களா? அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது வந்து பல இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இதுல வந்து அவங்க வந்து அதை பேனே பண்ணாங்க. அதை வந்து பேனே பண்ணாங்க. புரியுதுங்களா? ஸோ பல அதுக்கு வந்து நோக்கம் வேற. ஸோ அதனாலதான் அதுக்கு ஒரு தூய்மை கிடையாது. அது வந்து கடவுளுக்கு உரிய விஷயங்களை கடவுளுக்கு கொடுங்க. கடவுளுக்கு யா சொல்லுங்க லிஜு சார், ப்ளீஸ் கண்டினியூ. லிஜு சார் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார்.
கேட்கல லிஜு. ஹலோ. பரதநாட்டியத்தோட மெயின் பர்பஸ் அது 3 ஃபார்முலா பண்ணுவாங்க. ஒன்று வந்து பரதநாட்டியம் பண்றது வந்து அது மெயினா ஃபோக்கஸ் பண்றது வந்து சிவனோட டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸை ஃபோக்கஸ் பண்ணுது. அதுல ஒண்ணு வந்து அழிக்கிறதுக்காக ஆடக்கூடிய ஒரு ஆட்டம் ருத்ரதாண்டவம்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு சிவன் பார்வதியையும் பார்வதி சிவனையும் செக்ஷுவலி டெம்ப்ட் பண்றதுக்காக வசீகரிக்கப்படுறதுக்காக செய்யக்கூடிய ஒரு ஃபார்ம் அதுல இருக்கு. இன்னொன்னு வந்துட்டு இந்த காஸ்மிக் அப்படின்னா உலகத்துல இருக்கிற எல்லாம் அந்த ஒரு தாளத்துல போகணுங்கிறதுக்காக ஆடுறது 3 ஃபார்ம் இருக்கு. இதுல எந்த ஃபார்முமே நம்ம சர்ச்சை அப்ரூவ் பண்ணது கிடையாது. பரதநாட்டியம் ஆடுற ஒரு நபர், நானும் அஜயும் கவுன்சிலிங்ல கொடுத்தப்போ ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க பரதநாட்டியம் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு கேத்தலிக் டீச்சர். அவங்களுக்கு செக்ஷுவல் அரோசல் பயங்கரமா இருக்கும். இச்சையின் ஆசை ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்கள பார்த்தா மத்தவங்க வந்து தொட்டுட்டு போற மாதிரி, தொட்டுட்டு போறதுல அவங்கள வந்து தொடுவாங்க, தவறா அவங்கள்ட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் விஷயம் அவங்களுக்கு தெரியாம அவங்களுக்குள்ள அது நடக்கும். ஏன்னா இந்த ஆட்டத்தோட பர்பஸே இதுதான். இப்போ நீங்க யோசிக்கணும், உங்க கடவுளை இல்லாட்டி உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்க பையனோ பொண்ணோ இந்த ஆட்டம் ஆடித்தான் கடவுளை ஆராதிக்கணுமா? யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய பாவ செயலா இருக்குன்ட்டு. இப்போ உங்க சர்ச்சுக்கு பிஷப் வர்றாரு, ஃபாதர் வர்றாங்க, வெல்கம் பண்றதுக்கு டான்ஸ் ஆட சொல்றாங்களா? நீங்க இது உங்களுக்கு தூய ஆவி, நாங்க சொல்றதுக்காக நீங்க செய்யக்கூடாது. உங்களுக்கு தூய ஆவி கன்விக்ஷன் கொடுத்தால் நீங்க சொல்லணும், என் பையன் என் பொண்ணு இதை ஆட மாட்டாங்க. ஏன்னு கேட்டா எங்களுக்கு அது பிடிக்கல, அவ்வளவுதான். அது சொன்னா போதும். உங்களை ஆடாட்டி சர்ச்சை விட்டு ஒதுக்கி வச்சிருவேனோ, டயசிஸை விட்டு தூக்கிடுவேனோலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு ஆட பிடிக்கல, நீங்க அதுக்கு பதிலா பரதநாட்டியத்துக்கு பதிலா நான் ஃபோக் டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லுங்க, அது பிரச்சனை இல்லை. செக்ஷுவல் சின்ஸை வந்து தலைமுறைக்கு கட்டா வந்துடும். அது அது இன் டீட்டெயிலா போகணும். இப்போ அதே மாதிரி உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். இந்த டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி ஒரு சிவலிங்கம் முன்னாடியோ இல்லாட்டி ஒரு நடராஜர் முன்னாடியோ தொட்டு கும்பிடுவாங்க. சிவலிங்கம் அப்படிங்கிறது சிவன் அப்படிங்கிற அது கடவுள் கிடையாது. அவங்க கடவுளா நினைச்சிட்டு இருக்கிற சிவனோட ஆண் உறுப்பும் பார்வதியோட பெண் உறுப்பும் சேர்ந்தது. அதைத்தான் தொட்டு கும்பிட்டு ஆராதிச்சுட்டு போய் டான்ஸ் ஆடுறாங்க. நீங்க இதையே ஆராதிக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? குத்து விளக்கு ஏத்துறது, இது குத்து விளக்கோட பின்னாடி இருக்கிற இதுதான். அப்ப இதெல்லாம் நம்ம வீட்டுல வைக்கும் போது செக்ஷுவல் சின்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அர்த்தம் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக சொல்றேன், நான் சர்ச்சில் போய் கெட்ட வார்த்தை பேசிட்டு என் வாயில சிலுவை போட்டா அது புனித வார்த்தையா மாறாது. அதே மாதிரி இந்த அசுத்தமான ஆட்டத்தை நான் ஆடனா, அது சர்ச்சுக்குள்ள ஆடுறதுனாலயோ பிஷப்பு முன்னாடி ஆடுறதுனாலயோ அது புனித செயலா மாறாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ அந்த விளக்கு நம்ம ஏத்துறோம்ல, இப்ப இன்ஃபென்ட் ஜீசஸ்ல விளக்கு வச்சு ஏத்துறது, வேளாங்கண்ணி மதல எங்க விளக்கு வச்சு ஏத்தனாலும் விளக்கோட பிரின்சிபல், விளக்கோட அதுக்கு பின்னாடி இருக்கிற அதோட தியாலஜிக்கல் மீனிங் அப்படின்னா அது சிவனும் பார்வதியோட செக்ஷுவல் ஆர்கன். நீங்க இது ஹிந்துஸ்ட போய் கேட்டு பாருங்க, நல்லா கொஞ்சம் நாலேஜ் இருக்கிற இல்லாட்டி சாமியார் லெவல்ல இருக்கிற ஹிந்துஸ்ட போய் கேட்டு பாருங்க, ஆமான்னு தான் சொல்லுவாங்க. உங்க வீட்டுல சிலுவையும் வச்சுட்டு சிவன் பார்வதியோட செக்ஷுவல் ஆர்கனையும் வச்சிருக்கணுமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க சொல்ற கருத்து கட்டுறது. ஆனா வந்து நம்ம பரதநாட்டியங்கிறது சிவனுக்கு நாம அடிமையா போவதுனால்தான் இப்போ மேக்சிமம் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பார்த்தா இந்துக்கள் வந்து கிறிஸ்துவ பிள்ளைகள் படிக்கும் போது அவங்களும் பரதநாட்டியம் ஆடுன்னு சொல்றாங்களே, இது வந்து அந்த பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு அந்த நடனத்தை கற்றுக் கொடுக்கும் போது அது தவறான ஒரு எண்ணங்கிறது அவங்க யாரும் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்களே. சாத்தானுடைய தந்திரம் அப்படின்றது புரியுதுங்களா? அவன் எப்படி வருவான்றது புரிஞ்சுக்கணும். ஒளியின் தூதனாக நல்லது அப்படின்றதுதான் சொல்லுவான். ஆனா கடைசியில அதோடைய தீமை வந்து பல பேருக்கு புரிஞ்சுக்காமே வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? சாத்தான் தந்திரத்தை புரிஞ்சுக்கணும். நமக்கு வாழ்வு தருவது இயேசுவின் உயிர்ப்பும் தான் நமக்கு வாழ்வு. அதுல இருந்து தான் தூயாவி வருது. நற்கரணை இதுல இருந்து தான் தூயாவி வருது. இதுதான் அடிப்படை நம்பிக்கை. கல்யாணமாயி வீட்டுக்கு வர்ற பொண்ணு கிட்ட குத்து விளக்கு கொடுக்கறதோட காரணம் என்னன்னா தலைமுறை
பெருசாகணும், செக்ஷுவலி அவங்க அரோஸ் ஆகணும், அது வழியா அடுத்த குழந்தை பிறக்கணும், அப்படி வரணுங்கிறதுக்காக தான் இங்க இந்தியன் ட்ரெடிஷன்ல விளக்கு கொடுக்குறாங்க. இல்ல இப்போ இயேசு கிறிஸ்துவ தெரிஞ்சு நீங்க விளக்கு கொடுத்தா அதோட அர்த்தம் என்ன உங்களுக்கு? இல்ல இப்போ நான் சொல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ திருவழிபாடு பாத்தீங்கன்னா அதுல மோசே 10 கட்டளை வாங்குறதுக்காக மலைக்கு போகும்போது இவங்க ஒரு பாவம் செய்வாங்க. சரிங்களா? எப்பவுமே இந்த பாவத்துக்கு நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா இந்த உணவும் பாவமும் சேர்ந்து போகும். புரியுதுங்களா? அந்த உணவு அங்க உணவை வந்து இது பண்ணி அவங்க பாவம் அவங்க வந்து அவங்க அந்த பலியா அந்த காளையும் இதுவும் வந்து அங்க செக்ஷுவலான சிங்ஸும் இந்த உணவும் அப்படி சேர்ந்து போற ஒரு விஷயம். சரிங்களா? இது வந்து இந்த அதுல டான்ஸ் இந்த ஒரு விஷயமும் இருக்கும். அந்த 10 கட்டளையை வாங்க போகும்போது நடந்த ஒரு விஷயம் பாவம். அந்த காளையோட செஞ்ச ஒரு பாவம் அது. 32வது அதிகாரத்துல இருக்கும். அதுல 3 விஷயம் நடக்கும். உணவு, அவங்க நாட்டியம் ஆடுவாங்க, நடனம் ஆடி அவங்க வந்து பாவங்கள் செய்வாங்க. புரியுதுங்களா? அப்போ இதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள்ல இந்த கோயில்ல நடக்கிற விஷயங்களும் இந்த மாதிரி சில விஷயங்கள் தான். அதை செஞ்சுதான் இந்த பாவங்களையும் செய்யறாங்க. அதனால அதனால நான் சொன்ன மாதிரி கிறிஸ்டியன் மிஷனரிஸ் அந்த காலகட்டத்தில் இதை பேன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு நாட்டியம் சரி கிடையாது அப்படின்னு சொல்லி. அதனால நம்ம ஆண்டவர் நமக்கு அது அர்ப்பணிக்காம இருக்கிறது தான் அது நல்லது. இது ஒரு திருவழிபாடு 32ல சொல்லுங்கப்பா சொல்லுங்க. 32 மட்டும் வாசிட்டு கண்டினியூ பண்ணலாமா? 32வது அதிகாரம் 5, 6, 7 வாசிக்கிறீங்களா? திருவழிபாடு 32வது அதிகாரம் 5, 6, 7. 32 கிடையாது, 22 திருவழிபாடு விடுதலை பயனுள்ள சாரி விடுதலை பயனுள்ளா விடுதலை பயன் 32, 5, 6, 7. இதனை கண்ட ஆரோன் அதற்கு எதிரே ஒரு பலிபீடம் கட்டி நாளைய தினம் ஆண்டவரின் விழா என்று அறிவித்தார். மறுநாள் அதிகாலையில் அவர்கள் எழுந்து எரிபலிகள் செலுத்தினர், நல்லுறவு பலிகளையும் கொண்டு வந்தனர். பின்னர் மக்கள் அமர்ந்து உண்டு குடித்தனர், எழுந்து மகிழ்ந்து ஆடினர். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இது ஆண்டவருக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லி தானே செய்யறாங்க. ஆமா சரிங்களா? 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி அவன் செஞ்சிருப்பாங்க. அது வந்து எல்லாம் வந்து அந்த ஆட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு செக்ஷுவலான ஒரு விஷயம். இந்த உணவு இந்த செக்ஷுவலான விஷயங்கள்லாம் சேர்ந்து போய் அது அந்த நாட்டியமும் இருக்கும். அந்த மாதிரி இந்த இது விஷயங்களுக்கு நம்ம இடம் கொடுக்காம இருக்கிறது நல்லது. வெரி வெரி சாரி ஃபார் இன்டரப்டிங். லிஜோ ப்ளீஸ் கண்டினியூ. நம்ம இந்தியன் பிலாசபியை வச்சு பார்க்கும்போது இந்த இப்போலாம் அந்த குத்துவிளக்கு மேல சிலுவையை வச்சு குடுக்குறாங்க. இப்ப அதுவும் யூஸ் பண்ணக்கூடாது தானே? அம்மா அதெல்லாம் தப்பு. நான் அதுதான் கேட்கிறேன். நீங்க ஒரு பெரிய கெட்ட வார்த்தை பேசிட்டு உதட்டுல சிலுவை போட்டதுனாலயோ அந்த கெட்ட வார்த்தை சர்ச்சுக்குள்ள நின்று பேசுறதுனாலயோ அது புனித வார்த்தையா மாறாது. அப்போ வந்து சர்ச்சஸ்ல வந்து விளக்கேத்துறது, பரதநாட்டியம் பண்றது அதெல்லாம் பிரீஸ்ட்ங்களா பண்றாங்க. எல்லாம் பாவம் தான். இது எங்க பண்ணனாலும் பாவம் தான். இல்ல என்ன நான் வந்து அது பாவம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர். தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். கடவுளுக்கு நன்றி. ஆனா பிரீஸ்டுக்கு இது எல்லாமே தெரிஞ்சு அப்ப அதையே பிரதர் பிரீஸ்ட் நம்மளுக்கு உதவியா இருக்குது பிரதர். இந்த பிரீஸ்ட் தான் கேட்கணும். நீங்க எது பாருங்க நான் வந்து அதான் சொன்னேன். வேளாங்கண்ணிலே இருக்கு, வேளாங்கண்ணில இருக்கு, என்ன சர்ச்சஸ் இருக்கு. இல்ல அதான் சொன்னேன். சர்ச்சோட யாரு சர்ச்ல போப் பெனடிக்ட் அவருடைய ஒரு பாண்டிஃபிகல் கவுன்சில் ஃபார் கல்ச்சர் அவரோட அதுல இருந்து ஒரு எழுதின ஒரு டாக்குமெண்ட் நான் உங்களுக்கு வந்து அனுப்புறேன். உங்க குரூப்லயே நான் போடுறேன், நீங்களே பாருங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். பரதநாட்டியவங்க யாரு முதல்ல இப்படிதான் நடந்துச்சு. ரெண்டாவது பரதநாட்டியம் ஆடினவங்க யாரு அப்படின்னா தேவதாசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவில்ல அவங்கள வந்து பிறந்தது இந்த குழந்தையா இருக்கும் போதே பிறந்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்து கோவிலுக்கு நேர்ந்து விட்டுருவாங்க.
அந்த கோவில்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கு, மீன்ஸ் வேண்டுதல் இருக்கு அப்படின்னா அந்த வேண்டுதல் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த குழந்தைங்க மீன்ஸ் இந்த குழந்தைகளா விட்டு பெரிய பொண்ணுகளா ஆனவங்க கூட போய் உடலுறவு வச்சுக்குவாங்க. அது வழியா அவங்க வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு நினைச்சிட்டு இதை பிராக்டிஸாவே பண்ணிட்டு வந்தாங்க. அந்த வார்த்தை தான் தேவதாசி அப்படிங்கிற வார்த்தை தான் நாளடைவுல மாறி ஒரு தே அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ஆரம்பிக்கிற ஒரு கெட்ட வார்த்தையா மாறுச்சு. இது ட்ரெடிஷன். இதுக்கு பின்னாடி ஹிஸ்டரி இருக்கு. இது நாங்க சும்மா சொல்றது இல்லை. இது இப்படி அந்த குரூப்ல இருக்கிற பெண்கள் எல்லாமே இந்த நாட்டியம் கத்து வச்சிருப்பாங்க. இது எதுக்குன்னா இட்ஸ் டு டெம்ப்ட். அப்ப இது வழி ஒரு பிசாச நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு வந்து நம்ம வீட்டையும் நம்ம கோவிலையும் டெஸ்ட்ராய் பண்ணுமான்னு கேட்டா அது பெரிய கொஸ்டின் மார்க். இப்ப பரதநாட்டியம் ஆடுறாங்க, சர்ச்சில் ஆடுறாங்க, கோவில்ல குத்துவிளக்கு வைக்கிறாங்க எல்லாம் அப்படின்னு சொல்றவங்க கரிஸ்மேட்டிக் சர்வீஸ்ல பாருங்க, டிவைன்ல குத்துவிளக்கு வச்சிருக்க மாட்டாங்க, டிவைன்ல பரதநாட்டியம் ஆட மாட்டாங்க. இல்லாட்டி இந்த மாதிரி ரினிவல் கரிஸ்மேட்டிக் ரினிவல்ல இருக்கிறவங்க இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிட் அது என்னங்கிறது தெரியும். சர்ச்சில் இருக்கிறவங்க ஃபாதர்ஸ், பிஷப் இந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்தாலும் சில நேரத்துல பிசாசு கண்களை கட்டி வச்சிருக்கு பல விஷயங்கள்ல. அப்போ அவங்கள கட்டு வெளியே வரணும், அந்த கண்கள் திறக்கப்படணும் அப்படின்னு நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும். அப்போ அவங்கள்ட்ட போய் ஏன் தங்கச்சி பொண்ணு பரதநாட்டியத்துக்கு விடும்போது நான் நிறைய தடவை சொன்னேன், இது பிசாசு ஆராதிக்கிற ஒரு ஆட்டம், விடாதீங்க செய்யாதீங்கன்னு சொன்னபோது இவங்களும் இதெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. நான் கொஞ்சம் வருஷம் அவங்களுக்காக ஜெபிச்சேன். அதுக்கப்புறம் தங்கச்சி வீட்டுக்காரருக்கும் தெரிஞ்சிருச்சு இது பாவம்ட்டு அவங்க நிறுத்திட்டாங்க. அப்போ நம்ம ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம், இல்ல நாங்க அப்படித்தான் பண்ணுவோம்னு சொன்னா நம்ம அவங்கள திருத்துறதை விட்டுட்டு அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும். கடவுள் அவங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார். கடவுள் ஞானத்தை கொடுக்கிற வரைக்கும் இது யாரா இருந்தாலும் புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் சொல்ல வந்தது உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃபாதர் உங்க சர்ச்ல சொன்னாருன்னா எனக்கு என் பொண்ணு இந்த டான்ஸ் இப்படி பண்றது விருப்பம் இல்லை, அதனால நான் அனுமதிக்க மாட்டேன். அவங்களுக்கு டான்ஸ் தான் வேணும்னா ஃபோக் டான்ஸ் ஆடுறதுக்கு வேற ஏதாவது வேற நிறைய டான்ஸ் இருக்கு இல்லையா, ஃபோக் டான்ஸ் அப்படின்ட்டு டான்ஸ்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, அதுல ஏதாவது ஒரு டான்ஸ் ஆட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இது டான்ஸ் மட்டும் இல்ல, இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கிற பாப் சாங் எல்லாம் பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தைகள் பேசி பாட்டுகள் வருது. அந்த பாட்டுகளை மோசமான வார்த்தைகள் எல்லாம் திரும்பவும் சொல்லி பாடுறாங்க. இந்த மாதிரி பாடுறத நம்ம கேட்கும் போதும் திரும்ப கேட்கும் போதும் நமக்குள்ள கெட்ட வார்த்தை பேசுற ஆவி வெளியே வரும். சாங் அப்படி இப்படின்ட்டு நிறைய வெர்ஷன்ஸ் வருது. எந்த இதுல இருந்தாலும் வாழ்வதரும் வார்த்தையை தவிர மோசமான வார்த்தை நான் திரும்ப கேட்கிறேன், திரும்ப பேசுறேன்னா அந்த பாம்பத்திற்கு நாளடைவுல நான் அடிமையாயிருவேன். அப்போ நீங்க இத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த விஷயங்கள்ல இருந்து நீங்க உங்க கடவுளை ஆராதிக்கிறீங்களா? ஆராதிக்கிறதுக்கு எத்தனையோ நல்ல மெத்தட் இருக்கு. நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, சர்ச்சுக்கு வராதவங்க கூட சர்ச்சில் பரதநாட்டியம் ஆடுதுன்னா போய் முன்னாடி நிற்பாங்க. அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அது பிசாசோட செயல்ன்ட்டு. கடவுளை ஆராதிக்கிற இடத்துல யாருமே ஆவிக்குரிய நிகழ்வுல அனுபவிச்ச யாருமே இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் சர்ச் சொன்னது, இது நானும் அஜய சொன்னது கிடையாது, சர்ச்சோட ஃபார்ம்ஸ்லயே இருக்கு. இதெல்லாம் ஈவில் பிராக்டிஸ், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன விஷயத்த செஞ்சால் அது நம்மளை கட்டி போட்டுரும், நமக்கு வாழ்வு கிடைக்காது. இது வந்து இந்தியாவில் இருக்கிற விஷயங்கள் யோகா பரதநாட்டியம் மட்டும் டார்கெட் பண்றாங்கன்றது கிடையாது. ரெய்கி, இப்போ வெஸ்டர்ன்ல பார்த்தீங்கன்னா அந்த சில மியூசிக் இருக்கு, சில டைப் ஆஃப் மியூசிக், டெத் மெட்டல், அந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரீமான விதமான சில மியூசிக்ஸ் இருக்கு. அதுலேயும் வந்து பல விதமாக சாத்தா வந்து செயல்பாடு சூழ்ச்சியில பல விதமாக. எனக்கு இது வந்து நடந்த ஒரு நிகழ்வு சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், சரிங்களா, ஆன்மீகத்துல வருவதற்கு முன்னாடி வந்தான், ஓரளவுக்கு வந்தான். அந்த அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அவன் வந்து இத்தனைக்கும் அவன் வந்து விஜய் டிவிலலாம் வந்து டான்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறான். அவன் இப்பவும் வந்து ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஸோ இந்த பையன் வந்து ஒரு வாட்டி என்னை கூப்பிட்டுட்டு, அண்ணா என்னால் வந்து ரொம்ப ஒரு 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 டைப் மியூசிக் நான் கேட்டேன்னா எனக்கு அதுக்கப்புறம் வந்து என்னால் எல்லாமே ஒன்று ஜெபிக்கவே முடியல, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனை, இந்த சில பிரச்சனைகள்லாம் எனக்கு இப்போ சரியா முழுமையாக ஞாபகம் இல்லை.
அப்புறம் அவனுக்கு வந்து அந்த அந்த பாடல்களை கேட்டு அது ருசிக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு சில கட்டுகள், சரிங்களா? அதான் காதுகள் வந்து நம்ம காதுகள், இதயம் அப்படின்றது, கண்கள் அப்படின்றது எதை பார்க்கிறோம், எதை வந்து நம்ம உள் வாங்குகின்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சாத்தான் சொல்வதை கேட்டா அதுக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சோன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த கட்டு வந்ததுல இருந்து அவனால வந்து ஜெபிக்க முடியல, இது வந்து பண்ண முடியல. ஜெபித்து அந்த ஜெபத்தால் அவனுக்கு விடுதலை வந்ததுக்கு அப்புறம் தான் அவனால வந்து அவனுக்குள்ள ஒரு அமைதியே வந்து. சில டைப் ஆஃப் மியூசிக் இருக்கு, அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நமக்கு அந்த அளவுக்கு அதுல பெரிய ஈடுபாடு, மியூசிக்ல பெரிய ஈடுபாடு இல்லாதனால எந்த டைப் மியூசிக்னு ஞாபகம் இல்லை. டெத் மெட்டலா என்ன சரியா ஞாபகம் இல்லை. ஆனா அந்த சில டைப் மியூசிக் இருக்கு, சில எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம்ஸ் ஆஃப் மியூசிக், எல்லாரும் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி மியூசிக் எல்லாம் கேட்டதுனால அவனுக்கு வந்த ஒரு விஷயம். ஸோ அதனால இது இந்தியாவில் யோகா, பரதநாட்டியம் மட்டும் டார்கெட் பண்றாங்கன்றது கிடையாது. அது மாதிரி பல இது இருக்கு, ரெய்கி, அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதனால கவனமாக இருக்கணும். வேற அதான் சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. சாத்தனுடைய சூழ்ச்சியை புரிஞ்சுக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. பிரைஸ் லார்டுங்க பிரதர். இப்போ இந்த பரதநாட்டியம் மட்டும் இல்லாம அப்போ அந்த கும்ப ஆரத்தி எல்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்க பிரதர், அதுவும் அந்த சாத்தானோட செயல் தானங்க பிரதர்? ஆமா, ஆரத்தி தப்பு கிடையாது, கும்பாரத்திலையும் தப்பு கிடையாது. ஏன்னா கும்பம் அப்படிங்கிறது ஒரு சைன் ஆஃப் ரெஸ்பெக்ட். அதுல பிரச்சனை இல்லை. அந்த அந்த அது எப்ப பாபமா மாறுது அப்படின்னா, ஆக்சுவலி அந்த கும்பம் பண்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொல்றது நம்ம சர்ச்சில் பண்றது கிடையாது, மற்ற இடத்துல ஹிந்து கோவில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கோவிலுக்கு கொண்டு ஒரு தேங்காவை அவங்க ஹிந்து முறைப்படி ஜெபம் செஞ்சு அதுல ரொம்ப நூல்கள் எல்லாம் அப்படி இப்படி எல்லாம் கட்டும்போது ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு அர்த்தம், ஒவ்வொரு ஜெபம் சொல்லி அது கட்டி அங்க இருந்து கொஞ்சம் மாங்காய் இலை இந்த மாதிரி இலையெல்லாம் புடுங்கி அதை அவங்க தீர்த்தத்துக்குள்ள வச்சு முக்கி, அதுக்கப்புறம் அதுக்கு மேல அந்த தேங்காய் வச்சு மஞ்சள் தடவி அதுக்கப்புறம் இது கொண்டு வந்து ஆரத்தி காட்டினா அந்த கும்பம் வச்சுட்டு ஆரத்தி எடுத்தா தப்பு. உங்களுக்கு தமிழ் ஸ்டைல் ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னா உங்க வீட்டுல இருந்து உங்க முன்னாடியே இருக்கிற இந்த மாமரத்துல இருந்து ஒரு 5 இலைய பொறிச்சு ஒரு சொம்புல வச்சு அதுக்கு மேல ஒரு தேங்காவை வச்சு ஒரு சுத்துனீங்கன்னா அது பாவம் கிடையாது. அது ஒரு சைன் ஆஃப் ரெஸ்பெக்ட், அப்படி பண்ணலாம். ஆனா அதுக்கு பின்னாடி இதெல்லாம் பண்ணி வந்தா கண்டிப்பா அது பாவமா மாறிடும். ஓகேங்க பிரதர், தேங்க்யூ பிரதர். ஆரத்தி எடுக்கிறதுங்கிறது ஏன் பண்றாங்க அப்படின்னா, அது முன்னாடி நீங்க ஹிந்து கோவில் என்ன பண்ணுவாங்கன்னா, கோவில்ல கர்ப்பகிரகம் அப்படிங்கிறது இருக்கும், அது ரொம்ப உள்ளுக்குள்ள இருக்கும். வெயில்ல நடந்து வந்து இந்த சாமி முன்னாடி ஸ்ட்ரைட்டா நிக்க மாட்டாங்க, கிராஸா நிப்பாங்க. அப்போ உள்ள சாமி இருக்கிறது தெரியாது. அதுக்கு அப்போ சூட பத்த வச்சு அது காட்டும் போது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் இருக்கும், அந்த வெளிச்சத்துல தெளிவா தெரியும். இதுல இருந்துதான் இந்த ஆரத்தி எல்லாம் வந்துச்சு. அப்போ இதே ஃபார்ம் நம்ம அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா அது பாவமா மாறிடும். இதுல வந்து நான் சொன்ன மியூசிக் சொல்லும் போது எல்லாருக்கும் பயம் வந்துடலாம். ஆனா அதனால எந்த கரெக்டான எந்த விஷயம் அப்படின்றது நான் சொல்ல விரும்புறேன். பிளாக் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளாக் மெட்டல், டெத் மெட்டல், அந்த மாதிரி சில டைப் ஆஃப் மியூசிக் இருக்கு. எல்லா மியூசிக்கும் அப்படின்றது கிடையாது. வெஸ்டர்ன் மியூசிக் எது கேட்டாலும் இந்த மாதிரி ஆயிடும்ன்றது கிடையாது. பிளாக் மெட்டல், டெத் மெட்டல் இருந்தனா வந்து செட்டானிக் ஒக்கல்ட் ராக் மியூசிக், ஒக்கல்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சில மியூசிக் இருக்கு. அந்த மாதிரி சில மியூசிக்லாம் நம்ம கேட்குறோம் அப்படின்னா, நம்ம பிள்ளைங்க கேட்குறாங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு கடவுளை விட்டு விலகி போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். சரிங்களா? இந்த மாதிரி உண்மையாகவே நானே வந்து எனக்கு நேரடியாக நடந்த ஒரு நிகழ்வு இதெல்லாம், சும்மா சொல்லி கேட்டதெல்லாம் கிடையாது. ஸோ அது மாதிரி சில பேர் கேட்டு இந்த மாதிரி அடிமை அதில் வந்து ஒரு கட்டுகள்லாம் சென்றவங்க நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஒரு கேள்வி இப்போ நம்ம பைபிளே போட்டிருக்கு, திருமுழுக்கு யோவான் தலையை வாங்கப்பட்டது எப்படி? இது மாதிரி நடனம் ஆடி மகிழ்ந்தனால்தான் மன்னர் வந்து சொன்ன வார்த்தை காப்பாற்றும் போதும் புனிதனுடைய தலையை வெட்டப்பட்டது. இது அந்த நாட்டிற்கு வந்த விளைவு தான். அது நம்ம பைபிளே போட்டிருக்கு இல்லையா? கரெக்ட் தான், போட்டிருக்கு, புரிஞ்சிருவோம். இதை வந்து நம்ம தொடர்ந்து செய்ய மாட்டோம். அதான் அது என்ன நாட்டியம், அதான் அது முக்கியம் அப்படின்றது. என்ன நாட்டியம் அப்படின்றதுதான். தாவீதும் நடனம் ஆடினார்,
அதெல்லாம் தப்பு கிடையாது. நடனம் அப்படின்றது தப்பு கிடையாது. எந்த நோக்கத்தோட யாருக்காக எதுக்காக பண்றோம் அப்படின்றது தான் கடவுள் பார்ப்பாரு. புரியுதுங்களா? இன்னொரு கேள்வி. நான் தினந்தோறும் அதிகாலை ஜெபம் செய்யும்போது ஒரே ஒரு வசனத்தை முதல்ல வச்சு ஜெபிக்கிறேன். யூதா 1:20. அன்பானவர்களே, தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். தூய ஆவியில் துணியோடு வேணும் வார்த்தையை வைத்துதான் தினந்தோறும் ஜெபம் பண்றேன். அது சரிதானே? ஆமாமா, நல்லதுதான். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ பிரதர். நம்ம நடனம் ஆடுறதுக்கு ஒரு இம்ப்ரெஸ் பண்றதுக்கு தான் கரெக்ட் பிரதர். ஆமா, அதுக்கு ஆமா கரெக்ட் தான். அது நம்ம கடவுள் ஒரு மகிமைக்காக செய்யணும். அட்ராக்ஷன். இப்ப லிஜு பிரதர் சொன்ன மாதிரி அது ஒரு அட்ராக்ஷன் கைண்ட் ஆஃப் திங் தான். அது ஒரு நெகட்டிவா தான் எனக்கு அது தோணுது. அப்ப கரெக்ட் தான். எதுக்கு அதை வந்து என்கரேஜ் பண்ண அந்த ப்ரீஸ்டுங்களுக்கு பிஷப்ஸ்க்கோ இல்ல அது இட்ஸ் நாட் அட் ஆல் குட். அது நம்ம தைரியமா போய் அது இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சதுனால ஆழமா we can tell them also no brother. எஸ் எஸ் பட் இது வந்து நம்ம பேசுறது அப்படின்றது கிடையாது. நான் வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் இது பெரிய எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்கலாம். நம்ம எவ்வளவு பேசணுன்றது முக்கியம் இல்லை. அங்க கடவுள் தொடணும் அப்படின்றதுக்காக நம்ம முதல்ல ஜெபிக்கணும். அதுக்காக ஒரு வாரம் அந்த மாதிரிலாம் இருந்து ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஆவியானவரே நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு பேசுங்க. சரிங்களா? லிஜு பிரதர் சொன்ன மாதிரி அவருடைய சிஸ்டர்கிட்ட பேசும்போது. ஸோ அதனால நம்ம எவ்வளவு பேசுறோன்றது நம்ம ஆற்றல் கிடையாது, கடவுளோட கிருபை. சரிங்களா? தேங்க்யூ. அதே மாதிரி நான் ஒரு விஷயம் எனக்கு திடீர்னு சொல்ல தூய ஆவி தூண்டுதல் கொடுத்ததுனால சொல்றேன். நீங்க இந்த குரூப்ல இருக்கிற யாருமே போய் நாளைக்கு உங்க ஃபாதர்கிட்ட போய் இவங்க 2 பேரும் இப்படி சொன்னாங்க, உங்களுக்கு இது தெரியுமா அப்படின்னு அவங்கள சேலஞ்ச் எல்லாம் பண்றதுக்கு போயிடாதீங்க. இது அவங்களுக்கு அது நீங்க when you correct the authority, அது வந்து ஒரு அது தமிழ்ல அஜய் சொல்லுவாரு, when you correct the authority do it in a humble state. நாங்க இதெல்லாம் கத்துக்கிட்டோம், சர்ச் இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி அவங்க மேல நமக்கு தெரிஞ்ச நாலேஜ கொண்டு போய் அடிச்சு ஏல்பிக்காம பாடில்ல. அது ஒன்றும் திணிக்க கூடாது. இல்ல பிரதர், நீங்க சொன்ன கருத்து ஓகே தான். அதாவது நம்ம தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு இது தவறுனா விளைவிக்கணும். இதனால மத்த யாரும் மனத்தை புண்படுத்தக்கூடாது. இல்ல, அன்புல சொல்லி கொடுங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. இது நாங்க இந்த மாதிரி கத்துக்கிட்டோம், நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃபாதர் இதை பத்தி? இந்த மாதிரி திருச்சபையில வந்து போப் பெனடிக்ட் சொல்லியிருக்கிறாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படின்னு கேளுங்க, தப்பு கிடையாது. அவருடைய ஒரு சிந்தனையும் நம்ம தெரிஞ்சுக்கலாமே, எப்படி எல்லாம் சாப்பிட்டா ஏமாத்துறான்னு புரிஞ்சுக்கலாமே. ஒரு கட்டத்துக்கு மேல அவர் கேட்கல, அந்த பாதத்தை வந்து ரொம்ப நன்றி பார்த்துட்டு வந்துடலாம். அதுதான் உறவுகளுக்கு மிக மேல வலுவூக்கும். சண்டை போட்டோ வார்த்தை கூடக்கூடாது. அது நம்ம வந்து சாத்தானுக்கு இன்னும் அடிப்படை பணமா இருக்கும் இல்லைங்களா? இல்ல பிரதர், நாங்க எங்க ஃபாதர்ட்ட போய் சொன்னோம் பிரதர். நாங்க அவர் என்னன்னா அவர் ஒரு ஒரு இது தயாரிச்சு அதை எங்களுக்கு குரூப்ல அனுப்பி விடுறாரு. ஆளாத்தி எடுக்கிற ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவரு டைசிஸ்ல இருந்து இது வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ரிப்போர்ட் அனுப்புறாரு எங்களுக்கு குரூப்ல. அதோட நாங்க போய் கேட்கல. எங்களை கேட்டாலே உடனே இந்த நற்செய்தி பணியாளர்கள் அப்படின்னா அவர் டார்கெட் பண்ணிடுறாங்க எங்களை. அதனால அதுல இருந்து நாங்க அதுல போய் பேசுறல. அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, ஆரத்தி எடுக்கிறது தப்பு இல்லை, அது எடுக்கிறது முறைதான் அதை தப்புப்படுத்துது. இப்ப ஏன் பரதநாட்டியம் நம்ம தப்புன்னு தெளிவா சொல்றோம்னா, பரதநாட்டியத்துல சில முத்திரைகள் இருக்கு. அவங்க ஆடும்